afternoon to all. Today's our topic is Indian society. Indian society. Or can we claim that we are all Indians? Nobody can claim that I am an Indian. The original Indians, we do not know what happened to the original Indians. But for the past 5,000 years, there were so many migrants into this land. யாரோ வந்தாங்க. ஸோ ஒரு மிக்சடு சொசைட்டியை உருவாக்குனாங்க. ஒரு மிக்சடு சொசைட்டி. அதான் சொல்கிறோம், இந்தியன் சொசைட்டி இஸ் அ காம்ப்ளெக்ஸ் சொசைட்டி. அதனால் ஒரிஜினல் பியூரிட்டி அப்படின்றதெல்லாம் நம்ம கிளைம் பண்ணவே முடியாது. யாராலையும் கிளைம் பண்ண முடியாது. இப்போல்லாம் நம்ம பார்க்குறோம், அரசியலாக்கப்பட்ட பல செய்திகள். நம்ம ஆரியன், திராவிடன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? The word Dravidian has no any ethnic meaning. அது ஒரு இனமே அல்ல. நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். மக்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி நாம் படித்தவங்களாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். திராவிடம் என்பதோ அல்லது ஆரியம் என்பதோ இனத்தை குறிக்கின்ற சொற்கள் அல்ல. அவை எதை குறிக்கின்றன அப்படின்னா, வாழுகின்ற இடம், மொழி, லிங்குஸ்டிக் ஏரியா, இதைத்தான் திராவிடம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. போப் கால்டுவெல் அப்படின்றவர் இந்த தென்னிந்திய மொழிகளை ஆய்வு செய்து அவற்றை தென்னிந்திய மொழிகள்னு அவர் வாட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம், திராவிட மொழிகள்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, நம்மெல்லாம் திராவிடர், நம்மெல்லாம் ஆரியர் என்கின்ற ஒரு தவறான உணர்வினை ஏற்படுத்துவதற்கான வழிவகைகளை உருவாக்கிவிட்டார்கள். ஆனால் உண்மையில் இனத்தின் பெயரே அல்ல. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் சொசைட்டி எப்படி வந்துச்சு? யாரெல்லாம் உள்ள வந்தாங்க? 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவிலே the first known civilization எது? known civilization. அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. Indus Valley civilization, which probably originated around 3000 BCE. அப்போ 3000னா இப்போ இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்லலாம்? 5000 years. So the known Indian society, it has its origin from the Indus Valley region. Before that, there were many migrants into this land, India, the so-called Indian land. Who were those people? They came to different ethnic groups and linguistic groups. They entered into India and mixed together and then created a mixed society. அதான் உண்மை. அப்போ யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னா, நீக்ரிடோஸ் அப்படின்னு ஒரு குரூப், ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவர்கள். இப்போவும் பார்க்கலாம், நம்மில் பலர் ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி தான் இருப்போம். ஆமாம், திஸ் இஸ் வெரி ட்ரூ. ஸோ ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தாங்க. ரெண்டாவது குரூப் மங்கோலியன்ஸ், மங்கோலாய்ட்ஸ்னு பேர் அவங்களுக்கு. முதல்ல நீக்ரிடோஸ், இன்னொரு குரூப் மங்கோலாய்ட்ஸ், மூணாவது புரோட்டோ ஆஸ்ட்ரலாய்ட்ஸ் அப்படின்னு ஒரு குரூப்பு.
புரோட்டோ ஆஸ்ட்ரலாய்ட்ஸ். 4வது குரூப்பு மெடிட்டரேனியன் குரூப். மெடிட்டரேனியன் குரூப். 5வது குரூப்பு ஆர்மனாய்ட்ஸ். ஆர்மனாய்ட்ஸ் அப்படின்றது. 6வது குரூப் என்னன்னு சொன்னால் நார்டிக் குரூப். அந்த நார்டிக் குரூப் தான் வந்து சான்ஸ்கிரிட் போன்ற ஆரிய மொழிகளை பேசிய குரூப். கடைசியாக வந்தவங்க யாருன்னா நார்டிக் குரூப். தோஸ் ஹூ ஸ்போக் ஆரியன் லாங்குவேஜஸ் which includes Sanskrit also. ஸோ இப்படி வந்த இந்த இவர்கள்லாம் வந்து ஒன்றோடு ஒன்று கலந்து புதிய பாப்புலேஷனை உருவாக்கினார்கள். அதுதான் இன்று வரை இருக்கின்ற இந்திய குடிமக்களுடைய அமைப்பு. அப்போ none of them is found in a pure form. அது ரொம்ப முக்கியம். none of them is found in a pure form. அந்த கிளைமே வந்து இந்தியாவில் இருக்க முடியாது. அப்போ இந்த மெடிட்டரேனியன் அப்படின்ற குரூப்பு தான் என்ன சொல்கிறாங்க, த ஃபர்ஸ்ட் இந்தியன் சிவிலைசேஷன் சொன்னோம்ல, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அந்த சிவிலைசேஷனை உருவாக்கியவர்கள், அந்த நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் யாருன்னு சொன்னால் மெடிட்டரேனியன் குரூப். They were known as Dravidian linguistic group, not ethnic group. இனம் கிடையாது, Dravidian linguistic குரூப்னு சொல்லி அவங்க வந்து நம்ம சொல்கிறோம். அவர்கள் தொடக்க காலத்தில் எப்படி இருந்தார்கள் அப்படின்னா, அதற்கு முன்பு இருந்த கிராமிய வாழ்க்கையை மாற்றி நகர வாழ்க்கையை உருவாக்கினார்கள். அவர்கள் எழுதிய எழுத்து திராவிட மொழி எழுத்துக்களோடு சேர்ந்தது என்று இன்று வரை சொல்லப்படுகிறது. ஆனால் யாரும் அதை உறுதியிட்டு கண்டுபிடிக்க முடியவில்லை. போன செவ்வாய்க்கிழமை நண்பர் டாக்டர் வேதாசலம் சொல்லும்போது அந்த எழுத்துக்களை பற்றி சொன்னார். எழுத்துக்களை பற்றி சொல்லும்போது இண்டஸ் வேலி எழுத்துக்கள், சிந்து சமவெளி நாகரீக சீல்ஸ், அந்த சீல்ஸில் இருக்கின்ற அந்த எழுத்துக்களை இதுவரை கண்டறிந்தார் யாரும் இல்லை. சொல்கிறாங்க இது வந்து திராவிட மொழி, இது தமிழ் மொழின்னுலாம் சொல்லியிருக்காங்க, தமிழ் மொழின்னு சொல்லி. நான் ஒரு இந்தியன் ஹிஸ்ட்ரி காங்கிரஸில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மைசூரில் நடந்தபோது போனேன். அங்கே ஒருத்தன் வந்து பேப்பர் வாசிக்கிறான், இண்டஸ் வேலியில் இருக்கிற அந்த எழுத்து சமஸ்கிருதம்னு. அப்படி எத்தனையோ பலவிதமான கருத்துக்களை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் உண்மையில் இன்று வரை இதில் இன்னது தான் இருக்கு என்று யாராலும் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. ஆனால் ஒரு நம்பிக்கை பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இது வந்து திராவிட மொழிகளோட ஒரு பகுதி தான் அப்படின்னு. பட் ஸ்டில் இட் ஹேஸ் நோ எனி எத்னிக் சிக்னிஃபிகன்ஸ். உடனே இண்டஸ் வேலி மக்களை வந்து ஏதாவது ஒரு இனத்தோட சேர்த்துடலாமான்னா சேர்க்க முடியாது. நகர வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் வந்து வெளிநாட்டு வாணிபம், இன்டர்நேஷனல் ட்ரேட், பன்னாட்டு வாணிபத்தோடு அதிக தொடர்பு கொண்டிருந்ததுனால பாபிலோனியா, சுமேரியா போன்ற நாகரிகங்களோடு தொடர்பு கொண்டு நகர வாழ்க்கையை அவர்கள் உருவாக்கினார்கள். அதே சமயத்தில் அவர்களுடைய மிக முக்கியமான தொழில் வந்து வேளாண்மை தான். அது வந்து யாராலையும் மாற்ற முடியாது. அவர்களுக்கு என்று சில சட்டத்திட்டங்கள் அவர்கள் வகுத்து கொண்டார்கள். சிந்து சமவெளி நாகரிக மக்கள் சில சட்டத்திட்டங்களை அவர்கள் வந்து வகுத்து கொண்டார்கள். அவங்களுக்குன்னு சொல்லி சில மேரேஜ் சிஸ்டம், திருமண முறை என்ற ஒன்றையும் அவர்கள் அந்த காலத்திலேயே அவங்க வந்து வச்சுருந்தாங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த காலகட்டத்தில் எல்லா மெட்டல்ஸை பற்றியும் பிளானட்ஸை பற்றி கூட
அவர்கள் தெரிந்தவர்களாக இருந்தாங்க. அவங்க வந்து கப்பல் செய்வதும் போட்டு படகுகள் செய்வதிலும் தேர்ந்தவர்களாக இருந்தாங்க. இண்டஸ் வேலி சீல்ஸ், ஒரு சீலில் வந்து ஒரு படகு இருக்குது, இன்னொரு சீலில் வந்து ஒரு கப்பல் இருக்குது. அப்போ இந்தியாவின் வாணிகம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே சிறந்திருந்தது என்பதை அது வந்து காட்டுவதற்கான ஒரு முக்கியமானது. அண்ட் they were also acquainted with ஸ்பின்னிங், வீவிங், இது எல்லாமே அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே அவர்களுக்கு வந்து இருந்தது. அப்போது அவர்களுடைய ஆடை, சமுதாயம்னா என்ன? உணவு, உறைவிடம், உடை, இந்த மூன்றும் இருந்தால் போதும் சமுதாயம். இந்த மூன்றும் நிறைந்திருந்தால் அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்? நிறைவான ஒரு சமுதாயம்னு நம்ம சொல்லுவோம். கோடிக்கணக்காக வச்சிருந்தால் தான் நிறைவான சமுதாயம் இல்லை. கோடிக்கணக்காக வச்சிருக்கிற ஒருத்தனால நிம்மதியாக இருக்கவே முடியாது. அப்போது ஒரு நிறைவான சமுதாயம் என்பது இந்த மூன்று தான்: உணவு, உறைவிடம், உடை. அப்போது இந்த சிந்து சமவெளி நாகரிக மக்கள், தொடக்க கால நாகரிகத்தினுடைய இந்த மக்கள் எப்படிப்பட்ட ஆடை அணிந்தார்கள்? அது என்ன லிட்ரேச்சரில் இருக்கா? இல்லை. அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? 5000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் கற்களை பயன்படுத்தி, மணற்கற்கள், கீழே போட்டால் உடஞ்சிரும், மணற்கற்களை பயன்படுத்தி சிற்பங்கள் செய்திருக்கிறார்கள். அந்த சிற்பங்களில் 2 விதமான ஆடைகள், அதாவது லோயர் கார்மெண்ட், அப்பர் கார்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 2 விதமான ஆடைகளில் அந்த மேல் ஆடை எப்படி இருக்கும்னு சொன்னால், அவர்களுடைய இடது தோல் மேலே இப்படி வந்து வலது கைக்கு கீழே வரைக்கும் எந்த பக்கம் மறைக்காது, இந்த ஒரு பக்கம் மட்டும்தான் மறைச்சிருக்கும், இங்கே அது வந்து மறைக்காமல் இருக்கும். இப்போ நம்ம பனியன் போடுறோம் இல்லையா, அதுலேயும் இன்னும் கொஞ்சம் மாற்றம். பனியன் 2 கையிலையும் போடுவான், கை பனியன்றது. இவன் வந்து என்ன பண்ணுறான், இந்த ஒரு பக்கம் போட்டு இப்படியே கொண்டு வந்து இப்படி போயிடும், மேலே போகாமல். இப்படிப்பட்ட ஒரு ஆடையை அவர்கள் அணிந்தார்கள். முக்கியமாக உள் இப்போ உள்ளன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உள் செய்யப்பட்ட ஆடைகளை தான் அவர்கள் வந்து அணிந்திருந்தார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நிறைய ஆர்னமெண்ட்ஸ், both men and women, they wore many ornaments. ரொம்ப முக்கியம் என்னன்னு சொன்னால், ஆண்கள் பெண்களைப் போல முடி வளர்த்திருந்தார்கள். இது அது அப்போ மட்டும் இல்லை, அண்மை ஒரு 500 ஆண்டுகளுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முடி வளர்த்திருந்தார்கள் ஆண்கள். அரசர்களுடைய படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து முடி இருக்கும், பெண்கள் மாதிரி. அந்த பெண்கள் மாதிரி இருக்கிற அந்த முடி வந்து ஒருத்தர் வந்து அரச பதவிக்கு போகிறாருன்னா அவருக்கு என்ன பண்ணுவாங்க, உடனே கிரீடம் வைக்கிறதுக்கு முன்னாடி குடங்குடமாக தண்ணியை ஊற்றுவாங்க. குடங்குடமாக தண்ணியை ஊற்றி ஒரு சக்தியை உருவாக்குவார்கள். அதில் ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி. அவர் 1 வருஷத்துக்கு முடி வெட்டக்கூடாது. ஒருவர் அரசராக பதவி பிரமாணம் செய்த பின்பு ஓராண்டுக்கு முடி வெட்டக்கூடாது. ஏன்னு சொன்னால் அந்த முடி, அவருக்கு அந்த தண்ணி ஊற்றுறாங்க இல்லையா, அந்த தண்ணி ஊற்றுற அந்த நீர், அதனுடைய சக்தி ஓராண்டுக்கு நிலைக்கும் என்று அவர்கள் நம்பி இருந்தார்கள். அதனால் அப்படி அந்த முடி வளர்த்தது வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தது. அது மட்டுமல்ல, தங்களை அலங்காரப்படுத்தி கொள்வதில் சிந்து சமவெளி நாகரிக பெண்கள் இன்றைய இந்திய சமுதாய பெண்களை விட எவ்வகையிலும் குறைந்தவர்கள் அல்ல. எப்படி பெயிண்ட் அடிக்கிறோம்ல, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக் வச்சுருந்துருக்கான், அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. தொல்லியல் ஆய்வில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு ராடு, அந்த ராடை வச்சு தான் என்ன பண்ணுறான், பெயிண்ட் அடிக்கிறான். லிப்ஸ்டிக் போடுறதுக்குன்னு ஒரு குச்சி வச்சுருந்துருக்கான்.
நினச்சி பாருங்க, லிப்ஸ்டிக் போடுவதற்கு ஒரு குச்சி வச்சுருந்துருக்கான். அது எவ்வளவுக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணணுமோ அது மாதிரி. அதே மாதிரி இயர் ரிங்ஸ், பேங்கிள்ஸ். பேங்கிள்ஸ் எப்படி தெரியுமா? இந்த கை ஃபுல்லாக போட்டிருப்பாங்க, இங்கே இருந்து இதுவரை. அதுக்கு ஏதோ ஒரு சக்தி உள்ளதுன்னு அவங்க நம்பினாங்க. இந்த பேங்கிள்ஸ், இந்த கை ஃபுல்லாக போடுகிற இந்த பழக்கம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் தொடங்கி இன்று வரை தமிழகத்தில் மட்டும் இல்லை, மற்ற தமிழகம், கேரளா, மற்ற அனைத்து மாநிலங்களிலும் இன்றும் நீங்கள் பார்க்கலாம். மதுரைக்கு வர்ற டூரிஸ்டுகளை பார்த்தீங்கன்னா தெரியும், பெண்கள் வந்து இடது கையிலே ஃபுல்லாக வளையல் போட்டிருப்பாங்க. அது வந்து சிந்து சமவெளி நாகரிக காலத்திலேயே இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து நிறைய ஆங்க்லெட்ஸ், அதாவது ஹேண்ட் ஆர்னமெண்ட், ஏர் ஆர்னமெண்ட், நிறைய நெக்லஸஸ், இது எல்லாமே வந்து அவர்கள் போட்டிருந்தாங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்து வந்து அந்த மெட்டல் ராடு தான். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு என்ன வச்சுருந்தாங்கன்னா மெட்டல் ராடு வச்சுருந்தாங்க. காஸ்மெட்டிக்ஸ், நிறைய காஸ்மெட்டிக்ஸ் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க வந்து தங்களை அலங்காரப்படுத்தி கொள்ள மிர்ரர், என்ன மிர்ரர்? பிரான்ஸ் மிர்ரர், வெண்கலத்தால் செய்யப்பட்ட. வெண்கலம் என்பது 5 உலோகங்களுடைய கலவை. அது ஒரு தனி மெட்டல் கிடையாது. தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை, இரும்பு, இந்த 5 உலோகங்களினுடைய கலவை தான் வெண்கலம். கோயில்கள் எல்லாம் பார்க்கலாம், வெண்கல சிலைகள் பல லட்சங்கள், கோடிகளுக்கு போகும். பேப்பரில் படிச்சிருப்பீங்க, கோயில்களில் சிலை திருடி அமெரிக்காவில் விற்றுட்டான் அப்படின்னு சொல்லி. அது என்ன சிலை, என்ன சும்மா சாதாரண இதில் ஒரு சிலை கோடிக்கணக்கான ரூபா, தூக்க முடியாது. அது எல்லாமே வெண்கலம், 5 உலோகங்களினுடைய கலவையால் செய்யப்பட்ட சிற்பங்கள். அந்த 5 உலோக கலவையால் செய்யப்பட்ட மிர்ரர் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கோம், சீப்பு, ஐவரி, தங்க, இது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்புகள். எப்போ? சிந்து சமவெளி. அதை திருப்பி திருப்பி நான் சொல்கிறதுக்கு காரணம், 5000 ஆண்டுகளுக்கு முன்பே அவங்க வந்து எப்படி இருந்தாங்க அப்படி. அதே மாதிரி ஆண்கள் வந்து தங்களுடைய முடியை வந்து கீழே அப்படி தொங்க விட்டுட்டு தான் இருப்பாங்க. பெண்கள் வந்து எப்படி பண்ணாங்கன்னு சொன்னால், ஒரு இந்த இந்த ஷேப், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பன் ஷேப், பன் ஷேப்பில் தங்களுடைய முடியை அலங்காரம் பண்ணியிருந்தார்கள். நான் ஒரு சில சிற்பங்கள்லாம் காமிக்க போகிறேன். அதை வந்து இன்னைக்கு காலையில் பார்த்தேன். நான் அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன். ஒரு அம்மா பூ வாங்கிச்சு. பூ வாங்கிக்கிட்டே நடந்துக்கிட்டே வச்சுக்கிட்டே போச்சு. அப்படி வச்சுக்கிட்டே அந்த முடியை அங்கிட்டு தூக்கி இங்கிட்டு தூக்கி அங்கிட்டு தூக்கி வச்சுக்கிட்டே போச்சு. டக்குன்னு எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, நம்ம சிற்பத்தில் அப்படி இருக்கு. முடியை என்ன பண்ணுறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படி. அது ஒரு சிற்பம் நான் காமிப்பேன். அது எல்லாமே இருக்கிறது. அப்போது தொடர்ந்து இந்த இந்திய சமுதாயம் ஒரு சில பழக்க வழக்கங்களை தொடர்ந்து கடைப்பிடித்து கொண்டு இருக்கிறது, மறக்காமல் கடைப்பிடித்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு வந்து இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள், மொஹஞ்சதாராவிலே இன்னைக்கு எங்கே இருக்காது மொஹஞ்சதாரா? நம்ம சொல்கிறோம் இண்டஸ் வேலி இண்டஸ் வேலின்னு பிரித்து கொடுத்துட்டோம். பாகிஸ்தானில் இருக்கு மொஹஞ்சதாரா, பாகிஸ்தானிலே. இந்த பாகிஸ்தானில் இருக்க இந்த மொஹஞ்சதாராவில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து டாய்ஸ், நிறைய கிளே கார்ட்ஸ், கிளே களிமண்ணால் செய்யப்பட்ட மாட்டு வண்டிகள் நிறைய அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ இதெல்லாம் பூரா வந்து அவங்க பயன்படுத்தியது. வீல்டு வெஹிக்கிள்ஸ், சக்கரங்களை கொண்ட அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. மார்பிள்ஸ் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. கேம்ஸில் வந்து பால்,
டைஸ், சொக்கட்டான் சொல்கிறோம் இல்லையா, சொக்கட்டான் பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாமே அவங்களுடைய ஃபேவரைட் கேம்ஸ். ஹண்டிங், புல் ஃபைட்டிங் இன்றைக்கும் இருக்குது இந்தியாவில். நம்ம சொல்கிறோம் சல்லிக்கட்டு நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியம்ன்றான். அது கிடையாது. தமிழரே இல்லாத போதே 5000 வருஷத்துக்கு முன்னாடியே புல் ஃபைட்டிங் இந்தியாவில் இருந்திருக்கிறது அப்படின்றதுக்கு. அதே மாதிரி புல்லக்ஸ், காளை மாடுகள் அதிகமாக அவங்க மாஸ்க் போட்டிருந்தாங்க. இப்போ இந்த தம்பி போட்டிருக்காருல மாஸ்க்கு, இப்போ தேவையில்லை மாஸ்க். ஆனாலும் பயத்தில் பல பேர் மாஸ்க் போட்டிருக்காங்க. ஆனால் இண்டஸ் வேலி பீரியடில் பெரும்பான்மையான ஆட்கள் மாஸ்க் போட்டிருந்தாங்க. ஒரு சிற்பம், ஒரு சின்ன சீலில் ஒரு சிற்பம் இருக்குது இண்டஸ் வேலியில். அந்த சிற்பத்தில் ஒருத்தர் யோக நிலையில் அப்படி உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு கொம்பு இருக்க மாதிரி இருக்கு. தொடக்க காலத்து ஆய்வாளர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, கொம்பு இருக்கு, இவர் தான் சிவபெருமான், புரோட்டோ சிவா, இதிலிருந்து வந்தது தான் சிவபெருமான்னு சொல்லிட்டு இருந்தான். லேட்டஸ்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்கான், அது கொம்பு இல்லை, அது மாஸ்க். அது என்னது? மாஸ்க். அவர் உடம்பு பூரா மாஸ்க் போட்டிருக்காரு. அதே மாதிரி ஒரு மரத்துக்கு கீழே 7 பெண்கள் இருந்தாங்க இண்டஸ் வேலி சீல்ஸில். அதெல்லாம் இங்கே காட்ட முடியாது. ஏன்னா அவ்வளோ காட்டணும்னா இண்டஸ் வேலியை பற்றி மட்டும் பேசணும், அப்போ தான் நம்ம அதை கொண்டு வரலாம். அப்போது அந்த மரத்துக்கடியில் இருக்க 7 பேர் யார்? அவங்களும் மாஸ்க் போட்டிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா, கிராமங்கள்லேருந்து வந்தவங்களுக்கு தெரியும். 7 கன்னிமார்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கன்னிமார்கள் 7 பேர். சப்த மாத்திரிகாசுன்னு பின்னாடி சான்ஸ்கிரிட்டில் பேரை கொடுத்துட்டான், கன்னிமார்கள். இந்த கன்னிமார்களுடைய தொடக்கம் இண்டஸ் வேலியில் வந்துருச்சு. இண்டஸ் வேலியில் தாய் தெய்வ வழிபாடு. வேற யாரையும் கும்பிட்டாங்களான்னு தெரியாது, ஆனால் தாயை கும்பிட்டாங்க. தாய் தெய்வ வழிபாடு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறான்? ஒவ்வொரு வீட்டிலையும் தாய், அதாவது அம்மன் உருவம் இருந்திருக்கு, சின்ன சின்ன பொம்மை. ஒவ்வொரு வீட்டிலையும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் நீங்கள் பார்க்கலாம் தாய் தெய்வத்தினுடைய. தாய் தெய்வ வழிபாடு என்பது இட்ஸ் எ யூனிவர்சல் ஃபினாமினா. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் முதலில் வணங்கப்பட்ட தெய்வம் தாய் தான். ஏன் தாய் தான் வணங்கணும்? எதுக்காக வணங்கினாங்க? அவர்களுக்கு தாயை தவிர வேற யாரையும் தெரியாது. உண்மையிலேயே தாய் தானே தெய்வம். தாயினுடைய அது ஊம் சேம்பர்ன்றது என்ன சொல்றோம்? கர்ப்ப கிரகம். எப்படி கோயிலில் இறைவன் உரைகின்ற கர்ப்ப கிரகம்னு சொல்றோமோ கருவறையை, அது மாதிரி ஒரு கர்ப்ப கிரகம் தான் தாயினுடைய வயிறு. அதனால தான் தாயை கும்பிட்டான். தாயை கும்பிடாம, பெற்றவர்களை கும்பிடாம எதை கும்பிட்டும் பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்தில் எதை கும்பிட்டும் பிரயோஜனம் இல்லை. பல பேர் என்ன பண்ணுவான்? பெற்றோர்களை எங்கே அனுப்புவான்? முதியோர் இல்லத்துக்கு அனுப்புவான். அப்புறம் அவங்க இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? அவங்களுக்கு சிரார்த்தம் பண்ணுவான். சிரார்த்தம் பண்ணுறதுக்கு போய் ஒரு புரோகிதரை கூப்பிட்டு அவருக்கு காசை கொடுத்து சிரார்த்தம் பண்ணுவான். ஏன்? பயத்தினால். அந்த ஆவி நம்மளை ஏதாவது பண்ணிடுமோ? உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு நல்லது செஞ்சால் அது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பெற்றோர்களை தவிர சிறந்த இறை கிடையாது. அதை சிந்து சமவெளி நாகரிக மக்கள் உணர்ந்திருந்து நம்மளுடைய சமுதாயத்தை அவர்கள் அன்று உருவாக்கினார்கள். அதே மாதிரி தாய்க்கு அடுத்தபடியாக யாரை வணங்கினான்னா, மரங்களையும் பாம்பு, செர்பென்ட். ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒருத்தர், ஒரு ஃபாரினர், ஒரு புக் எழுதியிருக்காரு, ட்ரீ அண்ட் செர்பென்ட் வர்ஷிப் இன் ஏன்சியன்ட் இந்தியா. அவ்வளோ ஃபேமஸ். நான் அதை காமிப்பேன், அடுத்து காமிப்பேன். அப்போது இந்த
ட்ரீ அண்டு செர்பண்ட் ஒர்ஷிப் இருந்திருக்கு. அதுக்கும் காரணம் இருக்குது. செர்பண்ட் வந்து என்னன்னு சொன்னால் அது வந்து விஷமுடையது, அதெல்லாம் வேற. இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் ஃபெர்டிலிட்டி, வளமையின் சிம்பல், வளமையினுடைய ஒரு சின்னம் தான் இது. ஏன் போய் பிள்ளை குழந்தை இல்லாதவங்க புக்தை போய் சுற்றி கும்பிடுறாங்க தெரியுமா? அதுதான் காரணம். செர்பண்ட் என்பது வளமையின் சின்னம். அங்கே போய் மரத்தடியில் இருக்கிற அந்த புற்றை சுற்றி வணங்கினால் அதற்கு பலன் இருக்கும் என்ற நம்பிக்கை இன்று வரை இருக்கிறது. அது போய் பாலை ஊற்றுவான், முட்டையை போடுவான். அது பாலும் சாப்பிடாது, முட்டையும் சாப்பிடாது, பல பேருக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை அந்த. ஆனால் அந்த வகையில் வந்து பல பேருக்கு நன்மைகள் கிடைத்திருக்கிறது என்பதை வந்து நாம் வந்து நம்பலாம். அதிலே இப்பொழுது இண்டஸ் வேலியில் காமிக்கிற மிக முக்கியமான ஒன்று அவர்களுடைய சமுதாய பழக்க வழக்கங்களில் ஒன்று இது. இது என்ன போட்டிருக்கேன்? கிரேட் பாத் மொஹஞ்சதாரோ. கிரேட் பாத் அப்படின்னா இது என்ன? இது எதற்காக? ஊருக்கு நடுவில், ஒவ்வொரு கிராமத்திலையும் ஊருக்கு நடுவில் குளம் இருக்கும். இது வந்து பெரிய குளம், மிகப்பெரிய அளவிலே. அது வந்து ஒரு சிட்டி. மொஹஞ்சதாரோ என்பது மிகப்பெரிய சிட்டி. சிட்டினா ஒரு சாதாரண சிட்டியில் இன்று சொல்லப்படுகின்ற அந்த 5 நட்சத்திரம் 6 நட்சத்திரம்னு சொல்கிறாங்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பெரிய நகரம். அங்கே இருந்த வீடுகள்லாம் வந்து இன்னைக்கு கூட அந்த பெரிய பெரிய நகரங்களில் இருக்கின்ற கட்டடங்களோடு ஒப்பிட முடியாது. சுட்ட செங்கலால் கட்டப்பட்ட மிகப்பெரிய நல்ல வசதிகளை கொண்ட கட்டடங்களிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு தூசி வீட்டுக்குள்ளே வராது, அப்படி கட்டியிருந்தா வீடு. வாசல் வந்து மெயின் ரோட்டில் இருக்காது, சைடில் தான் இருக்கும் வாசல். எனவே நீட்டாக இருக்கும் ரோடு, அவ்வளோ க்ளீனாக வந்து வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த மொஹஞ்சதாரோவிலே ஊருக்கு நடுவில் இந்த குளம் இருந்திருக்கிறது. தொடக்க கால ஆராய்ச்சியாளர்கள் நீச்சல் குளம்ட்டா, நீச்சல் குளம்னா, ஆனால் அது கிடையாது. நீச்சல் குளம் அதுக்கு தேவையே இல்லை. ஒவ்வொரு வீட்லையும் இருக்கு, ஒவ்வொரு வீட்லையும் வந்து தொட்டி கட்டி வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு நீச்சல் குளம் தனியாக தேவையில்லை. அப்போ எந்த ஒரு சமுதாய காரணத்திற்காக, அது ஒரு பண்பாடு. நான் அன்னைக்கு சொன்னேன் பண்பாடுனா என்ன அப்படின்னு சொல்லி. அந்த பண்பாட்டிற்காக என்ன பண்பாடு? இறந்தவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு வரும்போது வீட்டுக்குள்ளே போய் குளிக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. இப்போ எல்லாரும் போகிறாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஹைஜீனிக், இதில் பெரிய சாஸ்திரமெல்லாம் கிடையாது. ஒரு ஹைஜீனிக் பர்பஸுக்காக, அந்த இறந்தவர் என்ன காரணத்தினால இறந்தார், அவருக்கு என்ன நோய் வந்தது, அப்போ அந்த நோய் வந்து நம்மளை பிடிக்குமா, இதெல்லாம் யோசித்து தான் குளிக்கணும்னு சொல்லி வச்சாங்க. அதை 5000 ஆண்டுகளுக்கு முன்பே மொஹஞ்சதாரோவிலே அவர்கள் வந்து வெட்டி ஆடை மாற்றுவதற்கு அறைகள்லாம் இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்களா, மேலே அந்த மேலே பூராம் இந்த பூராமே உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. பூராமே செங்கலில் கட்டப்பட்ட கட்டடங்கள். செங்கல்னா இப்போ நம்ம கட்டுறோமே 4.5 இன்ச்சு செங்கல் கிடையாது, 5 அடி 3 அடி அப்படி இருக்கும். பெரிய பெரிய செங்கல்கள், சுட்ட செங்கல்கள். இங்கே கூட அண்மை இல்லை, நம்ம ஹைகோர்ட்டுக்கு பக்கத்தில் மாங்குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு மலையில், அந்த மாங்குளத்தில் பாண்டியர் காலத்து சங்ககால பாண்டியர்கள், நெடுஞ்செழியன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவன் காலத்து செங்கல் கட்டிடம் இடிபாடுகளோடு இருக்கு. பெரிய செங்கல், ஒரு செங்கல் இந்த அளவுக்கு இருக்கும், ஒரு 2 அடி 3 அடி கனம், வந்து ஒரு அரை அடி கனம், அப்படி இன்னும் இருக்குது. அந்த செங்கல்கள்லாம் பார்க்கலாம் போனால். அப்படிப்பட்ட அந்த செங்கலில் கட்டப்பட்ட இந்த பெரும் குளம் ஒரு நல்ல பயன்பாட்டிற்காக ஊர் மக்கள் எங்கு அப்பப்போ நீரை வந்து கடத்திடுவாங்க. நீரை கடத்தி புது தண்ணியை கொண்டு வருவான். அப்போது
இப்போ நம்ம ஊரில் சாக்கடை கட்டுறோம், இது போகிறோம் வாய்க்கால், 4 நாள் கழித்து பார்த்தா பூரா நிறைஞ்சு எல்லாமே வெளியே போய்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் வந்து அவ்வளவு அருமையாக பூராமே சுட்ட மண் தான், பெரிய இரும்பு குழாய் சிமெண்ட் குழாயெல்லாம் கிடையாது. கீழடியில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம், அருமையான அந்த இதை வந்து பார்க்கலாம். இதுதான் அடுத்தது. இப்போ நம்ம வந்து வேத காலத்துக்கு போகிறோம். வேத காலம், சிந்து சமவெளி நாகரிக காலத்தை விட்டு வேத காலத்துக்கு போகிறோம். வேத காலத்தில் என்னன்னு சொன்னால், வேதங்களிலே இருக்கின்ற பாடல்கள், சம்ஹிதாஸ்னு பேர். இந்த பாடல்கள் என்ன சொல்லுது? இந்தியாவினுடைய தொன்மையான இலக்கியம் எதுனா வேதங்கள் தான். நம்ம வேதங்களை பற்றி ஒரு கிளாஸே இருக்குது, வேதங்கள், புராணங்கள், காவியங்கள்னு சொல்லி, அது அப்புறம் பார்ப்போம். இப்போது இவர்கள் இந்த வேதங்களை உருவாக்கியவர்கள் யாருன்னா, சாதாரண குடும்பத்தில் வாழ்ந்த பிராமணர்கள். அவங்க பெரிய ஹெர்மிட்ஸோ அசட்டிக்ஸோ கிடையாது, சாதாரணமாக இருந்தவர்கள் தான். அவர்கள் வரும்போது, இந்தியாவுக்குள்ளே வரும்போது, they were called as nomadic people. அங்கே எங்கே அலைந்து திரிந்த ஒரு கூட்டம். ஆனால் இந்தியாவிற்கு வந்து they settled in a particular region. ஒரே இடத்துல குடியேறி தங்களுடைய நொமேடிக் அந்த கொள்கைகளை எல்லாம் விட்டுட்டு ஓர் பகுதியிலே வாழ தொடங்கினார்கள். அப்போது அதுதான் அவங்களுடைய முதல் இது. எந்த இடத்துலன்னு சொன்னால், மரங்கள் அடர்ந்த உடன் ஃபாரஸ்ட், அதில் வந்து அவர்கள் தங்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபேமிலி சிஸ்டத்தை உருவாக்குனாங்க. அங்கே தான் முதல்ல என்ன வருது, இனப்பிரிவுகள் அப்படின்னு தொடங்க ஆரம்பிக்கின்றன. இந்த இனப்பிரிவுகள் தொடங்குவதற்கு முன்னாடி அவங்களுடைய மிக முக்கியமான தொழில் என்னன்னா, வேள்விகள் நடத்துவது. இதுதான் அந்த அவங்க நடத்துகிற வேள்விகள். பலர் நம்ம பார்த்துருக்கலாம், கல்யாணங்களில் பார்த்துருக்கலாம், கோயில்களில் பார்த்துருக்கலாம். அந்த வேள்விகள் நடத்துகிற முறை, அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. என்ன சாக்ரிஃபைஸ்? அனிமல் சாக்ரிஃபைஸ். புல்ஸ், பஃபலோஸ், கோட், இது சம்டைம்ஸ் கவுஸ் ஆல்சோ வேர் ஷட். அப்போ வந்து நமக்கு என்ன நினைக்கிறோம், ஒரு பக்கம் கவ் இஸ் அவர் மதர். நான் ஒரு புக்கு படித்தேன், திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து வெளியிட்ட ஒரு புக்கு, கவ் இஸ் அவர் மதர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பசுமாடு வந்து தெய்வத்திற்கு சமம். இன்னைக்கு ரோட்டில் பசுமாடு போனால் கூப்பிடுவான், அந்த அளவுக்கு மதிப்பு. ஆனால் சில ஏரியாவில் கவ் வாஸ் ஆல்சோ ஸ்லாட்டட். அப்போது இன்னொருத்தர் எழுதியிருக்கிறாரு ஒரு அருமையான புக்கு, அவர் பேர் ஜேஎன் சா. அவர் ஒரு பிராமின். அவர் என்ன புக் எழுதியிருக்காரு தெரியுமா? த மித் ஆஃப் தி ஹோலி கவ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. த மித் ஆஃப் தி ஹோலி கவ். இட் வாஸ் பேன்ட் பை த இந்தியன் கவர்மெண்ட். இட் வாஸ் பேன்ட். அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் கழித்து, அது அரசியல் பலது மாறும்ல, அது வந்து திருப்பி அது வெளியே வந்திருக்கு. அவர் இப்போ தான் அண்மையில் ஓராண்டுக்கு முன்னாடி தான் அவர் இருந்தார். அது ஒரு அருமையான நூல். எல்லா கருத்துக்களையும் நாம் தெரிந்து கொள்வது தவறில்லை. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், அதிலிருந்து நம்ம வந்து எப்போவுமே வெளியே போகக்கூடாது. அந்த நம்பிக்கை வேறு, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் வேறு. அதையும் தெரிஞ்சுக்கிறணும். தெரிந்து கொண்டும் நம்ம நம்பிக்கையிலிருந்து நாம் எந்த சூழலிலும் மாறாமல் இருக்க வேண்டும். அது வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஆரிய சமுதாயம் எப்படி இருந்ததென்றால், the wife was the mistress
of the house. இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. அவங்க தான் டாமினன்ட் பொசிஷன் பெண்களுக்கு அந்த காலத்தில் இருந்திருக்கு. அவங்க தான் வந்து they were the authorities over the laborers and slaves. எல்லாரையும் வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் வந்து வச்சிருந்தாங்க. இந்த வேத காலத்து பெண்கள் தங்களுடைய கணவர்களோடு அனைத்து சமய கூட்டங்களுக்கும் சென்றார்கள். அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை இருந்திருக்கிறது. பட் ஸ்டில் they did not like to have female children. பயந்தாங்க. அப்பவே பெண் குழந்தைகள்னா பயப்பட செஞ்சாங்க. அப்படி ஒரு காலகட்டம் இந்த ஆரிய சமுதாயத்திலே தொடக்க காலத்தில் இருந்தது அப்படின்றது முக்கியம். பர்தா அணியவில்லை. அந்த காலத்தில் யாருமே பர்தா சிஸ்டம் அணியலை. தங்களுடைய குடும்ப பணிகளை ஆரிய பெண்கள் வந்து சிறப்பாக செஞ்சாங்க. ரிக்வேதத்தினுடைய 10வது சாப்டரில் 85வது ஸ்லோகம் ஒன்று இருக்கு. அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றான்னா மேரேஜ் சிஸ்டத்தை பற்றி சொல்றான். அதுதான் வந்து the oldest marriage system known to the Indian people through their literature. இலக்கியங்கள் மூலமாக அந்த மேரேஜ் சிஸ்டம் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பேட்ரியார்கல் சொசைட்டி. கேரளாவில் எப்படி இருந்தது? மேட்ரியார்கல் சொசைட்டி. இந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து பேட்ரியார்கல் சொசைட்டி. அப்போ பேரண்ட்ஸுடைய கண்ட்ரோலில் தான் குழந்தைகள் வளர்ந்தார்கள். அதனால தான் என்ன ஆயிடுச்சு, நல்ல குழந்தைகளை அவர்களால் வளர்க்க முடிந்தது. இப்போ என்ன பண்ணுறான், வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைகளை அப்படி வளருங்கள், உங்கள் குழந்தைகளை இப்படி வளருங்கள்ன்றான். எப்படி வளரும்? யாரையும் எப்படியும் வளர்க்க முடியாது, அவர்களாக வளர்ந்து கொண்டால் தவிர. இன்னொருத்தர் கட்டுப்படுத்தி கட்டி வச்ச வீட்டுக்குள்ளே கட்டி வைக்க முடியுமா? முடியாது. வேகம்தான் வரும். ஏன்னா அந்த இப்போ நாங்களாம் இருந்த சின்ன பையங்களாக இருந்த காலத்தில் கிராமங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, போய் புளிய மரத்தில் போய் கல்லை விட்டு எறிவான், வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து தலைகளாக கட்டி விடுவாங்க. இப்போ நடக்குமா? இந்த சமுதாயத்தில் இதை நடத்த முடியுமானா முடியவே முடியாது. இப்போ நம்ம வளர்க்கிற ஒரு விதத்தில் தான் வளர்க்க முடியும். இருந்தாலும் நம்ம வந்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தனுடைய பேர் வந்து ராஜர சிவா அப்படின்றவன். அவனுடைய கண்ணவே அவங்க அப்பா பிடுங்கிட்டார், அவன் செய்த தவறால் அப்படின்னு வேத இலக்கியங்களில் நமக்கு வந்து சொல்லப்படுகிறது. அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அவங்க வந்து தொடக்க காலத்திலே மாமிசம் உண்டார்கள், அனைத்து இந்தியர்களும். அப்போ திடீர்னு ஒரு காலகட்டம் வந்துச்சு, மாமிசத்தை தவிர்த்தார்கள். ஏன்? கிமு 6ஆம் நூற்றாண்டிலே சமணம் என்கின்ற ஒரு சமயம் தோன்றியது. அந்த சமண சமயத்தவர்கள் உயிர்கொலை கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது என்ற கொள்கையை பரப்பினார்கள். கிமு 6ஆம் நூற்றாண்டு. அன்றிலிருந்து வேத சமயத்தை சேர்ந்த, அதாவது இந்த பிரமணிக்கல் ரிலிஜியன் ஆர் வேதிக் ரிலிஜியன், தமிழில் அது வைதீக சமயம், இவர்கள் அனைவரும் என்ன பண்ணாங்க, நாமும் இனிமேல் மாமிசம் உண்ணக்கூடாது என்கின்ற ஒரு முறைமையை கொண்டு வந்தார்கள். அப்போ அவங்க மட்டும்தான், மற்றவங்களாம் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க.
அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து ரிக்வேதத்தினுடைய 9வது சாப்டரில் 112வது அந்த பாடலில் என்ன சொல்லுதுன்னா, யாருக்கும் ட்ரெடிஷனல் ஜாபு கிடையாது. ஒருத்தர் உழுகிறார்னா அவர் பையன் உழுகிறான், அது அவன் பையன் உழுகிறான்றதெல்லாம் கிடையாது. அவரவர் எந்தெந்த தொழில் தெரியுமோ அதை செய்தார்கள். அது ஒருத்தன் சொல்றான், a bird I am, my father a leech and my mother is a grinder of corn. வெவ்வேறு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். எதற்காக என்றால் நாங்கள் வாழ்வதற்கான சம்பாத்தியத்திற்காக அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் ஆடு மாடுகளை வளர்ப்பது மிக முக்கியமான ஒரு பொருளாதார காரணமாக இருந்தது. ஆடு மாடுகள் அவங்க வளர்த்தாங்க. அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அவர்கள் எதை வெறுத்தார்கள் என்றால் விச் கிராஃப்ட், செடக்ஷன், இதெல்லாம் அவர்கள் வெறுத்தார்கள். அவங்க மோஸ்ட்லி ப்ரீஸ்ட்லி கிளாஸாக இருந்தாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்ற அந்த கான்செப்டை பார்த்தோம்னா கூட அவர்கள் மிக அருமையாக செயல்பட்டார்கள். 4 விதமான இனங்கள் கிமு 600 அவர்கள் இந்தியாவின் எல்லா பகுதிக்கும் சென்று தங்களுடைய பரப்பினார்கள் கொள்கைகளை. சவுத்துக்கும் வந்தாங்க கிமு 6ஆம் நூற்றாண்டு. கிமு 4ஆம் நூற்றாண்டில் முழுமையாக தங்களுடைய பரப்புதலை அவர்கள் என்ன பண்ணாங்க, முடித்து விட்டார்கள். அந்த 4ஆம் நூற்றாண்டில் தான் ஜாதியம் பெருக தொடங்கியது. முதல்ல எத்தனை பேர் தான் இருந்தாங்க? 4 ஜாதியினர் இருந்தாங்க. பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர். இந்த பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் இந்த 4 வடக்க இருந்தாலும் 4 தான், தெற்க இருந்தாலும் 4 தான். வடக்க இருந்தால் ஆரியர், தெற்க இருந்தால் திராவிடர். ஆனால் ஜாதி இவ்வளவு தான். இது என்ன ஆயிடுச்சுன்னா பல்கி பெருகி பல 100 இனங்களாக பெருகிவிட்டன. இன்னைக்கு நீங்க பார்க்க முடியுமா? இன்ஃபீரியர் ஒருத்தர் என்ன சொல்லுவான், ஒரே இனத்தில் அவர் எங்களோட கம்மியும்தான். ஒரு உதாரணம்னா ஒரு கவுண்டர்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு கவுண்டரை சொல்றான் அவர் கம்மி, நாங்கள் ஒசத்திம்பா. அந்த அளவிற்கு வேற்றுமை உணர்வுகள் நம்மிடையே பெருகிவிட்டது. அதுக்கு மாதிரி ஒரு மனித வாழ்க்கையில் 4 ஸ்டேஜ் இருக்கு. 4 ஸ்டேஜ். முதல்ல ஸ்டூடெண்ட் ஸ்டேஜ், அடுத்தது மேரீடு, அதுக்கு அடுத்தது அசட்டிக்ஸ், அதுக்கு அடுத்தது ஹெர்மிட்ஸ். இப்படி 4 ஸ்டேஜ். அதாவது குருகுலத்தில் இருக்கிறது, அதுக்கப்புறம் கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம், இப்படி இந்த 4 ஸ்டேஜ் இருந்திருக்கிறது. இதெல்லாம் போக வால்மீகி ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் சமுதாயத்தை பற்றிய பல செய்திகள் வருகின்றன. நேரம் கருதி இந்த படங்களை மட்டும் சிறிது உங்களுக்கு எடுத்து சொல்லி முடிக்கலாம். இப்போ இது என்னன்னா மேரேஜ் சிஸ்டம். இந்தியாவில் இருக்கின்ற மேரேஜ் சிஸ்டத்தில் ஒன்று பெரும்பான்மை இதே தான் பயன்படுத்துகிறாங்க. எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் இதிலிருந்து சில மாற்றங்கள் இருக்குமே தவிர, இது இந்த சிற்பம் எங்கே இருக்கு? மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலிருந்து எடுத்தது. ஒவ்வொரு ஆண்டும் திருக்கல்யாணம் நடக்கிறது. இந்த திருக்கல்யாணம் அப்படின்றது கான்செப்ட் வேற. என்னன்னு சொன்னா பல்வேறு மக்களை ஒன்றிணைப்பது. அது மட்டுமல்ல,
சைவர்களையும் சாக்தர்களையும் வைணவர்களையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு நிகழ்வு. அப்போ திருமணத்தின் மூலமாக அந்த திருமணத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்றதெல்லாம் நான் சொன்னேன். அதே மாதிரி பிரீஸ்ட் யாருன்னா இங்கே பிரம்மா. இந்த திருமணத்துக்கு பிரீஸ்ட் யாருன்னா பிரம்மா. இதுதான் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா ஆண்டு நடக்கிற விழா. நெக்ஸ்ட், குழந்தை பிறப்புனா என்ன? இந்திய சமுதாயத்தில் குழந்தை பிறப்பு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, சேலை கட்டியிருக்காங்க, சுற்றி பெண்கள் நிற்பாங்க. அந்த சுற்றி நிற்கிற பெண்கள் அந்த உள்ளுக்குள்ளே அந்த குழந்தை பெற வேண்டிய பெண் படுத்திருப்பாங்க. மருத்துவச்சின்னு சொல்லுவாங்க கிராமங்களில். அந்த மருத்துவச்சி வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை பிறக்கும், அதை வந்து இது மாதிரி தான் காட்டுவாங்க. இப்போ அப்படி இல்லை, உடனே சிசேரியன் பண்ணிடுவோம் அப்படின்றான். அப்போது இந்த அந்த காலத்தில் குழந்தை எப்படி பிறந்தது, பிறந்த உடனே என்ன செய்கிறாங்க, குளிப்பாட்டுறாங்க. அந்த குழந்தைய குளிப்பாட்டுகின்ற ஒரு பழக்கத்தை பயன்படுத்தியிருக்காங்க நம் மக்கள். அடுத்தது, அதுக்கப்புறம் அவங்கள தாளாட்டி, இது வேற யாரும் இல்லை, ராமர், லட்சுமணர், பரதன், சத்ருகன் ராமாயண கதை அழகர் கோயிலில் இருக்கு. இந்த ஓவியம் அழகர் கோயிலிலே வசந்த மண்டபம் என்ற ஒரு மண்டபம் இருக்கிறது. அங்கே இப்போ ஒரு ஸ்கூல் நடக்குது, எலிமெண்ட்ரி ஸ்கூலு. ஒரு பக்கம் ஸ்கூல் நடக்கும், இன்னொரு பக்கம் ஆடு மாடுகள் கட்டியிருப்பாங்க. இந்த ஓவியங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் அங்கே இருக்கு. அடுத்து அலங்காரம் பண்ணுறாங்க, கண்ணாடி காமிக்கிறாங்க குழந்தைகளுக்கு. அப்போது குழந்தை பிறப்பு என்பது எப்படிப்பட்ட ஒரு ரிச்சுவல் சமுதாயத்தில் அப்படின்றதுக்கு. அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்க, குருகுலம் படிக்க போகிறாங்க. இங்கே பாருங்க, படிக்க போகிறாங்க. இந்த பையெல்லாம் இன்னைக்கும் இருக்கு. 400 வருஷத்துக்கு முன்னாடி வரையப்பட்ட இந்த ஓவியம் இன்றும் அந்த பையன் நீங்கள் பார்க்கலாம். இந்த பாருங்க, இந்த 4 பேரும் சகோதரர்கள் குரு கிட்ட போய் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஈவினிங்கில் வால் பயிற்சி கற்றுக்கொள்கிறார்கள், அரச குடும்பத்தில் பிறந்ததுனால. அடுத்து இதெல்லாம் சமுதாயம். அடுத்து ஒரு மிக முக்கியமான சமுதாயம் இந்த பல்லவருடைய மாமல்லபுரத்திலே இருக்கிறது. சோமா ஸ்கந்தான்னு பேர். சோமா அப்படின்னா சிவன், உமா, கந்தன் 3 பேர் இருக்காங்களா? இங்க பாருங்க, கந்தன் உட்கார்ந்துருக்கார். கந்தன் உட்கார்ந்துருக்காரு. நீங்க கேட்கலாம், என்ன சார் இங்கே பிள்ளையாரை காணாம? என்ன, பிள்ளையாரை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதனால் உங்களுக்கு தெரியும். இந்த சிற்பம் செஞ்சது 7ஆம் நூற்றாண்டின் கடைசியில். இதுக்கப்புறம் தான் அவரே இங்கே வர்றார் தமிழ்நாட்டுக்குள்ள, பிள்ளையார். இப்போது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு குடும்ப பாங்கான ஒரு குடும்பம். பல்லவ மன்னர்கள் குடும்பம், அரசராக இருந்தாலும் குடும்பம் என்பதிலே அக்கறை காட்டினார்கள், குடும்ப ஒற்றுமை. அதனால தான் தொடக்க அவங்களுடைய அர்ஜுன ரதம்னு ஒன்று இருக்குது மாமல்லபுரத்தில். அந்த ரதத்தில் பின்பக்கத்தில் நரசிம்ம பல்லவன் என்ன செஞ்சிருக்கான், தன்னுடைய தந்தையான மகேந்திரவர்மனுக்கும் அவனுடைய 2 மனைவியருக்கும் சிலைகள், அந்த சிற்பங்களை வடித்திருக்கிறான். அப்போ வந்து அந்த குடும்ப பாங்கினை, மரியாதையை அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த வகையில் சிவ குடும்பத்தை சிற்பமாக தாங்கள் கட்டிய அனைத்து கோயில்களிலும் வைத்தார்கள். அது ரொம்ப முக்கியம். இதில் என்ன குடும்ப பாங்கு இருக்கு நீங்கள் பாருங்க. பின்னாடி 2 பேர் நிற்கிறாங்க, முன்னாடி 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. பின்னாடி நிற்கிறவர் யாருன்னா மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும். மும்மூர்த்திகளில் 2 பேர் பின்னாடி நிற்கிறாங்க, ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அந்த அம்மாவும் உட்கார்ந்துருக்கு. இது என்ன குடும்ப பாங்கு? ஒரு குடும்பத்தில் யாருக்கு ரொம்ப மதிப்பு? மருமகனுக்கு அதிக மதிப்பு. இன்னைக்கு நீங்கள் பாருங்க, மருமகனை விட்டு கொடுக்க முடியாது, இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிடுவான் என்கின்ற இந்த
கான்செப்ட் வந்து இன்னைக்கு நேற்று வந்ததில்லை, அப்போவே இருந்திருக்கு. யார் மருமகன்? சிவபெருமான். இவ யாருடைய தங்கையை கட்டியிருக்காரு? மகாவிஷ்ணுவுடைய தங்கையை கட்டியிருக்காரு. அப்போ சிவபெருமான் மைத்துனர். அந்த மைத்துனருக்கு மரியாதை கொடுத்து அவரை உட்கார வச்சிருக்காங்க. பக்கத்தில் அந்த அம்மா உட்காருது, தங்கை. தங்கையுடைய குழந்தை உட்கார்ந்துருக்கு. பின்னாடி 2 பேர் நிற்கிறாங்க. மகாவிஷ்ணு நிற்கிறது ரைட்டு. பிரம்மா ஏன் நிற்கிறாரு? பிரம்மா யாரு? மகாவிஷ்ணுவின் உந்தி கமலம், நேவல். உந்தி கமலத்திலிருந்து தோன்றிய குழந்தை தான் பிரம்மா. அப்போ மகாவிஷ்ணுவுக்கு மகன் உண்மையில் சொல்ல போனா. அப்போ அவங்க நிற்க, இவங்க 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. இதுக்கு பேர் தான் சோமாஸ்கந்த மூர்த்தி. ரொம்ப முக்கியம். இந்த சோமாஸ்கந்த மூர்த்தி சிற்பம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. இந்தியாவிலே எந்த ஒரு கோயிலிலும், பல்லவர் கோயில்களில் மட்டும், பாண்டியர் கோயிலே இங்கே இருக்குது திருப்பரங்குன்றத்தில். போய் பாருங்க. திருப்பரங்குன்றத்தில் போய் பார்த்தோன்னா முருகனை பார்த்து கும்பிடாம 2 பக்கமும் பாருங்க. இந்த பக்கம் விஷ்ணு, அதான் கருவறை. இந்த பக்கம் 2 கருவறை இருக்கும். முருகன் இருக்கிறது வந்து கருவறை கிடையாது, சுவர். ஆனால் இன்னைக்கு முருகனுக்கு தான் மதிப்பு. உண்மையில் அது ஒரு சிவன் கோயில். இந்த பக்கம் கிழக்க பார்த்து உட்காந்துருப்பார் சிவபெருமான். சிவலிங்கமும் இருக்கும், இந்த சோமாஸ்கந்தரும் இருக்கும். வேறு எந்த மாநிலத்து கோயில்களிலும் நீங்கள் இதை பார்க்க முடியாது. அடுத்து நான் சொன்னேன், ட்ரீ அண்ட் செர்பன்ட் வொர்ஷிப். பார்ஹூத் ஸ்தூபம் கிமு 2ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட பார்கூத் ஸ்தூபத்தில் இந்த மரம் இருக்கு, இந்த செர்பன்ட் அப்படி வருது, புத்துலேருந்து வெளியே வர்றதை காமிச்சிருக்கான் பாருங்க. கிமு 2ஆம் நூற்றாண்டு, இன்னைக்கு இல்லை. அடுத்து இது வந்து சிரார்த்தம் பண்ணுறது. சிரார்த்தம் பண்ணுறது பல்குடி ரிவர். அது எப்போயோ தண்ணி இருந்திருக்க. நான் 5 தடவை போயிருக்கேன். ஒரு பொட்டு தண்ணி கிடையாது அந்த ஆற்றுல. அந்த ஆற்றுல ஒரு பொட்டு தண்ணி இல்லை. இருந்தாலும் ஏதோ தண்ணி இருக்கிற காலத்தில் எடுத்த ஒரு ஃபோட்டோ இது. அடுத்து கங்கா. இந்தியாவில் வந்து கங்கை புனிதமான ஒரு நதி, தாயாக கருதப்படுது. அதை வந்து மக்கள் கங்கை நீரிலே இன்னைக்கு வரைக்கும், தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை நீராடுகின்ற ஒரு பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது. அடுத்து ஒவ்வொரு நாளும் இன்னைக்கும் காசிக்கு போனீங்கன்னா மாலையில் ஹரித்வார்லையும் நடக்கும், காசியிலையும் நடக்கும். எவ்ரி ஈவினிங் கங்கா ஆர்த்தி. கங்கைக்கு நன்றி, ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுகின்ற இந்த இது வந்து நடக்கும். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூடியிருப்பாங்க அந்த நேரம். அடுத்து நான் சொன்னேன், சிந்து சமய நாகரிகத்தில் பெண்கள் என்ன பண்ணிருப்பாங்க? இந்த வளையல் இடது பக்கம். இது சிந்து சமய நாகரிகத்து ஒரு பெண்ணினுடைய மெட்டல் ஸ்கல்ப்சர், சும்மா சின்னது தான். அடுத்து இது வந்து சாஞ்சி ஸ்தூபத்தில் அங்கே இருக்கின்ற சிற்பங்கள். அந்த சிற்பங்கள் என்ன மாதிரியான ஆடைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதுவும் கிமு 2ஆம் நூற்றாண்டு. எப்படிப்பட்ட ஆடைகள்லாம் அவங்க அணிஞ்சாங்கன்றத ஏஎல் ஸ்ரீவத்சவா என்கின்ற ஒரு வரலாற்றாளர் லைஃப் இன் சாஞ்சி ஸ்கல்ப்சர்ஸ்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. லைஃப் இன் சாஞ்சி ஸ்கல்ப்சர்ஸ். அதுதான் இது. 1000 பண்பாட்டு செய்திகளை சொல்லுகின்ற ஒரு ஸ்தூபம் சாஞ்சி ஸ்தூபம். அதில் இந்த ஆடைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கார்மெண்ட்ஸ். அடுத்து இது வந்து பாருங்க, ஹெட் கியர், தலைப்பாகை. எப்படி எத்தனை வகையான தலைப்பாகைகள். அடுத்து பெண்களுடைய தலை அலங்காரம். அதுக்கடுத்து பெண்களுடைய அணிகலன்கள். பெண்களுடைய அணிகலன்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு இது பாருங்க. நகை கடைக்கு போனால் இதை இப்படி தான் பார்க்கலாம். நீங்கள் இன்னைக்கும்
இந்த இது வந்து 2200 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆபரணங்கள். இன்றைக்கி இந்த பல ஆபரணங்களை நகை கடைகளை இப்படி தொங்க விட்டுருப்பான், நீங்கள் பார்க்கலாம். இது வந்து அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி அந்த மக்கள் இப்போ திருவிழா காலங்களில் வீட்டு மேலே இருந்து பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத சொல்லுகின்ற ஒரு சிற்பம். இது வந்து எப்படிப்பட்ட இசைக்கருவிகளை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அமராவதி ஸ்தூபத்திலே எப்படிப்பட்ட இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டன. அடுத்து ஃபர்னிச்சர்ஸ் பாருங்க, ஃபர்னிச்சர்லாம் எப்படிப்பட்டது, இன்னைக்கும் பயன்பாட்டில் இருக்கின்ற ஃபர்னிச்சர்கள். அடுத்து அதாவது நவகண்டம் அப்படின்றது எப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய அரசன் போரிலே வெற்றி கண்டால் அல்லது அரசனுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ ஏதேனும் நன்மை இருந்தால் தன்னுடைய கழுத்தை வெட்டி காளிக்கு அர்ப்பணிக்கிறதாக வேண்டிக்கிடுவான். அது நடந்த உடனே தன்னுடைய கழுத்தை தானே வெட்டுவான். நம்ம உடம்ப 9 பகுதியாக பிரித்தா கழுத்துக்கு மேலே இருக்கிறது ஒரு பகுதி, அதனால் அது வந்து நவகண்டம். அடுத்து வேட்டையாடுதல், வேட்டையாடி தோத்தவன், இந்த மிருகங்களை கொண்டவன் இருப்பான்ல, அவனுடைய அந்த ஹீரோ, அவனுக்காக எழுப்பப்பட்ட தூண்கள். அடுத்து இங்கே பாருங்க, விளக்கு, அந்த பொண்ணு வந்து மிரரை வச்சுக்கிறது, கண்ணாடி, கண்ணாடி எப்படி பார்த்து அலங்காரம் பண்ணுறதுன்றதை காமிக்கிறது. அடுத்து எக்ஸி, ஒரு மண்ணால் செய்யப்பட்ட விளக்கை தூக்கிட்டு போகிறத பார்க்கலாம். இது போஸ்டன் மியூசியம், அமெரிக்காவில் இருக்கு இந்த சிலை. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூட் கையில் வச்சிருக்கான். அடுத்து சந்தியாவந்தனம், காலையில் குளிக்கிறோம்ல, அந்த சந்தியாவந்தன பூஜை எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத காமிக்கிற முதல் ஃபர்ஸ்ட் செகண்ட் செஞ்சுரி. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பின்னாடி முடிய அலங்காரம் பண்ணுறதுன்னு சொன்னேன் இல்லையா, அலங்காரம் பண்ணுறதை நீங்கள் அந்த பாருங்க, பின்னாடி கையை வச்சு அப்படி அலங்காரம் பண்ணுறது. இது 8ஆம் நூற்றாண்டு. அடுத்து 12ஆம் நூற்றாண்டில் சூரியனார் கோயில் கொனாரக், பெண்களே இசைக்கருவிகளை இசைக்கின்றது, நடனமாடுதல் போன்ற தொழிலில் அவங்க இருந்திருக்காங்க. இது வந்து விஜயநகர் ஹசாரா ராமசாமி டெம்பிள், 400 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு திருவிழாவுடைய ஊர். அந்த காலத்தில் கார் கிடையாது, பஸ்ஸு கிடையாது. அப்போது தன்னுடைய குடும்பத்து பெண்களையும் குழந்தைகளையும் எப்படி எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்றத காமிக்கிற ஒரு சிற்பம். அடுத்து இது வந்து இது நாட்டுப்புற கலை, பேடி எஸ்கிங், நெல் குத்துறது, பாட்டு பாடிக்கிட்டே நெல் குத்துறது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே இருக்கு. அடுத்து தயிர் கடைகிறது, தயிர் கடைகிற பழக்கம் அந்த காலத்தில் எப்படி இருந்தது, இதெல்லாம் பல பேர் மறந்துருப்பீங்க. ஸ்கிப்பிங் அண்ட் ஸ்டிக் டான்ஸ், அது வந்து பார்க்கலாம். அவ்வளோதான் நினைக்கிறேன். தேங்க்யூ. கேள்வி இருந்தால் கேளுங்க. கேள்வி ஏதாவது இருக்கா? சரி, தேங்க்யூ வெரி மச். Good afternoon, children. Good afternoon. உண்ட மயக்கம் தொண்டருக்கே உண்டு, எல்லாம் கரெக்டான டைமில், அதுவும் எக்ஸ்ட்ரா கிரெடிட் அப்படிங்கும்போது உங்களுடைய கவனங்கள் வந்து முழுமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மியாக இருக்குது. ஸோ
நம்ம இப்போ போய் பார்க்க போகிறது வந்து இந்தியன் அக்ரிகல்ச்சர். அவர் கண்ட்ரி இஸ் அன் அக்ரேரியன் கண்ட்ரி. அக்ரேரியன்னா என்ன? அக்ரேரியன் அக்ரேரியன் கண்ட்ரி. சார் சொல்லும்போது கூட சொன்னாங்க, இந்து சிவிலைசேஷன்லேயே சிந்து சமவெளி நாகரிக நேரத்தில் கூட வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. நொமேட்டிக் லைஃப், இட்ஸ் எ வேகபாண்ட். ஜிப்சிஸ் தெரியுமா? ஜிப்சிஸ் வேகபாண்ட். அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ஷிஃப்டிங் கல்டிவேஷன். ஸோ அந்த மாதிரி ஆரம்ப காலத்திலே வந்து விவசாயங்கிறது நம்மளுடைய முக்கியமான தொழில். தட்ஸ் வாட் அவர் கண்ட்ரி இஸ் கால்ட் அன் அக்ரேரியன் கண்ட்ரி. அக்ரேரியன் மீன்ஸ் அக்ரிகல்ச்சரல் பேஸ்ட் கண்ட்ரி. ஸோ எத்தனை பேர் ஆல் ஹெய்லிங் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் ஃபேமிலி இங்கே மோஸ்ட்லி இருப்பாங்க. நிறைய பேர் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருப்பாங்க. அதனால் அக்ரிகல்ச்சர் இல்லாமல் எந்த ஒரு சிவிலைசேஷனுமே இருக்காது. மோரோவர் அக்ரிகல்ச்சர் இல்லாமல் எந்த கண்ட்ரிலையும் இருக்கவும் முடியாது. ஸோ let us see some of the basic informations about agriculture. Okay? If you have any doubt, you can stop then and there. Okay? Next slide. So in this presentation we are going to see the Indian agriculture and its diversity. What is diversity? நமக்கெல்லாம் தெரியும் டைவர்சிட்டி. டைவர்சிட்டி, யுனைட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை. அந்த மாதிரி அக்ரிகல்ச்சரில் வி ஆர் ஹேவிங் சோ மெனி டைவர்சிட்டிஸ். அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அந்த மாதிரி நிறைய டைவர்சிட்டிஸ் இருக்குது. அக்ரி அண்ட் அலைட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு see some of the basic information about the allied parts of the agriculture and history of agriculture pre-independence. So since this course is mainly related to history, we have to see some of the pre-independence history of agriculture. Then history of Indian agriculture during Green Revolution. உங்களுக்கு தெரியும் யார் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன்? ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன். நம்ம தமிழகத்தில் பிறந்தவர். அதாவது கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குலாம் தெரியும், பாரதியார் சொன்ன மாதிரி நம்ம சுதந்திரம் வாங்கும்போது 30 கோடி தான் இருந்தோம். இப்போ எவ்வளவு நம்மளுடைய மக்கள் தொகை? 142.87. சைனா எவ்வளவு? 142.57. ஸோ see the population, the expansion of the population. ஆனால் நம்ம இப்போ உணவுக்கு வந்து எங்கேயாவது போகிறோமா? இல்லை, தண்ணீரை அடைந்து விட்டோம். செல்ஃப் சஃபிஷியன்சி இன் அக்ரிகல்ச்சர். அதுக்கு முக்கிய காரணம் தட் கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி. அந்த பசுமை புரட்சிக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை யீல்டிங் வெரைட்டிஸ், அதிகமான விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்தியன் அக்ரிகல்ச்சர் டுடே, வாட் இஸ் டுடே, அண்ட் இந்தியன் அக்ரிகல்ச்சர் மேப்ஸ், சம் ஆஃப் த மேப்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் சேலஞ்சஸ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர், வெதர் இட் இஸ் ரெமுனரேட்டிவ் ஆர் நாட். ஒரு சின்ன ஃபிகர் மூலமாக நம்ம பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ see, as I mentioned, our population is 1.42 billion in 2024. Out of this, more than 60% is in rural area. So our most of the people living in rural area, that is peasant population. Peasant, what is peasant? தம்பி அந்த 4வது ரோல இருக்கிறீங்கல்ல, peasant, what is peasant? What is peasant? Peasant means farmers, mostly farming community. So more than 60% of the people are living in rural areas. And Indian economy, if you take our Indian economy, GDP is 50% from agriculture. What is GDP? What is gross domestic product? Anyone?
It is the value of the money produced by services and other means in a particular area in a particular time. இந்தியாவுடைய ஜிடிபி இன்னைக்கு கூட பேப்பரில் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், 7% தொடவி இருக்கிறோம். மற்ற நாடுகளெல்லாம் 2-3% தொடுவதற்கே சிரமப்பட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையிலே we are reaching 7% GDP. But out of the total GDP, agriculture contributes 50%, 15% of GDP. So, what it does mean? If the GDP is more from agriculture, it is mostly depending on agriculture. Because of industrialization, now we are moving towards the industrialization. That's what our GDP is coming down from 20 to 15% now. So, during 2023, the GDP is 15%. And if you see the labor force, so nearly more than 45% of the labor force. You all know that who are all farmers and farming laborers. நமக்கெல்லாம் தெரியும், விவசாயம் நில வைத்திருக்கிறதை விட நிலத்தில் வேலை பார்ப்பவர்கள் விவசாய தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய நாடாக இருக்கிறோம். விவசாயம் இல்லைன்னா எதுவும் கிடையாது. ஆனால் இந்த விவசாயம் இப்போ தொடங்கினதில்லை, உங்களுக்கெல்லாம் தெரியும், பண்டைய காலத்திலே தொடங்கினது. ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜிலாம் எங்கேருந்து வந்தது கிடையாது, நம்மளுடைய முன்னோர்களிடமிருந்து தான் வந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அ சீசன். தெர் ஆர் 2 seasons, கரீஃப் அண்ட் ரபி. கரீஃப் சீசன், ரபி சீசன் இப்போ நம்ம அக்ரிகல்ச்சரில் சொல்கிறோம். அதை தான் அவங்க என்ன சொன்னாங்க, ஆடிப்பட்டம் தேடி விதைனாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயிருக்கும் இடைவெளி இருக்கும். இப்போ பேடினா அதுக்கு 45x15, ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடைவெளி, ஒரு ரோவுக்கும் இன்னொரு ரோவுக்கும் இடைவெளி, ஒரு ரோவுக்கும் இன்னொரு ரோவுக்கும் இருக்கிற இடைவெளி 45 சென்டிமீட்டர், ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் இடைவெளி 15 சென்டிமீட்டர். தட் இஸ் கால்ட் அஸ் கிராப் ஸ்பேசிங், crop geometry. You all know that in maths we are studying geometry. Geometry means this is the positioning. So இது நம்ம மூத்தோர்கள் நம்மளுடைய ancestors சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ஸ்பேசிங் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. நெல்லுக்கு நண்டு ஓட, பேடி கிராப்புக்கு நண்டு போற இடைவெளி இருந்தா போதும். கரும்புக்கு காராம் பசுவோட, ஒரு கரும்பு நடும்போது ஒரு கரும்பு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் இடைவெளி கரும்பு போகிற இடைவெளி, காராம் பசுவோட இடைவெளி இருக்கணும். தென்னைக்கு தேரோட, எந்த ஊர் தேர்? தென்னைக்கு திருவாரூர் தேரோட. சி, நம்ம ஆன்சஸ்டர் எப்படி அளவெடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. தென்னைக்கு திருவாரூர் தேரோட. ஸோ ஒரு தென்னை மரத்துக்கும் இன்னொரு தென்னை மரத்திற்கும் இடையிலே இருக்க வேண்டிய இடைவெளி என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர் போகிற அளவுக்கு இடைவெளி இருக்கணும். அது மாதிரி வாழைக்கு வண்டி ஓட. தீஸ் ஆர் ஆல் ஸ்பேசிங் டிசைடட் பை அவர் ancestor or our forefathers. Based on that only, our agricultural scientists, they are forming or framing the spacings. So, because of this only, our rural population is still depending on agriculture. ஏன்னா எல்லாருமே அக்ரிகல்ச்சரில் டிபெண்டன்ஸாக இருந்தனால தான் அவங்களே இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை தெரிஞ்சு சொல்லி அதை இன்னைக்கு நம்ம ரெனோவேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மார்ஜினல் அண்ட் ஸ்மால் ஃபார்ம் இஸ் டாமினேட் இன் அவர் கண்ட்ரி. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம சுதந்திரம் வாங்கும்போது 30 கோடி மக்கள் தான் இருந்தோம். இன்றைக்கி 142 கோடி இருக்கிறோம். அப்படின்னா நம்ம தாத்தாவுக்கு 4 ஏக்கர் இருந்திருக்கும், நம்ம அப்பாவுக்கு அதில் 1 ஏக்கர் வந்திருக்கும். அப்பா கூட பிறந்தவங்க 4 பேர் இருந்திருப்பாங்க. இப்போ அப்பாவுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் இன்னும் 4 பேர் இருந்தாங்கன்னா 1/4 ஏக்கர் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்? நம்மளுடைய ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் அவர் ஹோல்டிங்ஸ், நம்மளுடைய ஓனர்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, அது உடஞ்சிக்கிட்டே வரும். அதனால் என்ன ஆகும்? ஒரு பெரிய ஃபார்மராக இருக்கிறவர் அடுத்து ஸ்மால் ஃபார்மர் ஆகி அப்புறம் மார்ஜினல் ஃபார்மர் ஆயிடுவார். ஸோ தட்ஸ் வாட் த மார்ஜினல் அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ் ஆர் டாமினேட்டிங் இன் அவர்
agrarian population. நிறைய பேர் பெரிய விவசாயிகள் அல்ல, சிறிய விவசாயிகளும் குறு விவசாயிகளுமாக இருக்கிறார்கள். தென் மேஜர் கிராப்ஸ் ஆர், உங்களுக்கெல்லாம் தெரியும், ரைஸ், வீட், மெய்ஸ், கோர்ஸ் சீரியல்ஸ். நெல், மக்காச்சோளம், அது மாதிரி கோர்ஸ் சீரியல்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போல்லாம் நம்ம கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் வந்து கோர்ஸ் சீரியல்ஸ். அண்ட் கிரவுண்ட்நட், காட்டன், சுகர் கிரேன், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இதுக்கு விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 50% of cultivated areas rain fed and as only 45% of area is under irrigation. That is, நமக்கு வந்து rain fed, dry farming அப்படின்னு ரெண்டு இருக்கு. rain fedனா என்னன்னு கேட்டிங்கன்னா, மழையவே நம்பி விவசாயம். மழையை நம்பி விவசாயம் செஞ்சால் அதுக்கு பேர் என்ன? ரெயின் ஃபெட். பார்த்தீங்கன்னா 45%. ஆனால் அதுலேயே ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. ரெயின் ஃபெட் வேற, ட்ரை ஃபார்மிங் வேற. இப்போ ரெயின் ஃபெட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய எந்த மான்சூன் இல்லை நமக்கு வந்து பருவமழை, நமக்கு எந்த பருவமழையில் நமக்கு மழை கிடைக்குது? எஸ், நார்த் ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவமழை. ஏன் நமக்கு வடகிழக்கு பருவமழை? ஏன் வந்து இந்தியா முழுசும் தென்மேற்கு பருவமழை இருக்கும்போது நமக்கு மட்டும் வடகிழக்கு பருவமழை? ஏன் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும், மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ அந்த மலையை சுமந்து வரக்கூடிய மேகங்களை, மேக காற்றுகளை மேற்கு தொடர்ச்சி மலை என்ன பண்ணிடுது? தடுத்துருது. அதனால நம்ம வந்து மலை மறைவு பிரதேசத்தில் இருக்கிறோம், ரெயின் ஷேடோ ஸ்டேட். ஆனால் கேரளா இஸ் த நார்த் ஈஸ்ட் மான்சூனில் வந்து மழை பெறக்கூடிய மாநிலம். தட் இஸ் கால்ட் அஸ் ரெயின்ஃபெட். ஏன்னா அங்கே மழை வந்து வருடத்தில் 8 to 9 மாதங்கள் மழை கிடைக்கும். அதனால அவங்க வேற எதையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மெயின்லி பேஸ்ட் ஆன் த ரெயின்ஃபால். That is called as rain-fed cultivation. Whereas dry farming, that is also based on the rainfall, but wherein the rainfall is less than 500 millimeter. அதாவது மழை வந்து அதிகமாக கிடைக்காது. அந்த இடத்துல மழையை நம்பி தான் விவசாயம் பண்ணுவோம். ஆனால் அந்த இடத்துக்கு பேர் தான் ட்ரைலேண்ட் ஃபார்மிங். ஏன்னா அங்கே வந்து தண்ணியை சுருக்கமாக பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்களை நாம் செயல்படுத்த வேண்டும். இப்போ கேரளா எடுத்துட்டிங்கன்னா டயர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டயர்னா என்ன? 3 டயர் 2 டயர். ட்ரெயின்லாம் பார்த்துருப்பீங்க, 3 டயர் 2 டயர் இருக்கும். ஃபர்ஸ்ட் டயர், செகண்ட் டயர், தேர்ட் ஏசியில் 3 டயர் இருக்கும், செகண்ட் ஏசியில் 2 டயர் இருக்கும். கீழே மேலே மேலே படுக்கிற 3 அடுக்கு. 2 டயர்னா 2 அடுக்கு. அதே மாதிரி டயர் கல்டிவேஷன் இன் கேரளா. ஏன்னா மழை வந்து 1000 மில்லிமீட்டருக்கு மேலே அங்கே கிடைக்கிறனால அங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கிராப் வந்து கீழே இருக்கும். பார்த்தீங்கன்னா இஞ்சி, மஞ்சள்லாம் தரையோடு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொக்கோ. கொக்கோங்கிறது என்ன? உங்களுடைய சாக்லேட் பிளான்ட்டு. கொக்கோ அது வந்து ஷ்ரப்பு, இது வந்து ஹெர்பு, தரையோடு இருக்கும். அடுத்து ஷ்ரப்பு வந்து அதுக்கடுத்த லேயர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோகனட், அதுக்கடுத்து மேலே போனீங்கன்னா பாக்கு. ஸோ தேர் ஆர் 4 டயர்ஸ். இது வந்து இந்த டயர் சிஸ்டத்தை எப்படி நம்ம டெக்னாலஜியில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய முதியோர்கள் பேஸ்ட் ஆன் த சன்லைட், த ரிசீவிங் ஆஃப் த சன்லைட் அண்ட் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த ரெயின்ஃபால், த அமௌண்ட் வி ஆர் ரிசீவிங். எவ்வளவு மழை பொழிவை நாம் பெறுகிறோம் என்பதன் அடிப்படையிலும், எவ்வளவு சூரிய வெளிச்சத்தை பெறுகிறோம் என்ற அடிப்படையிலும். ஏன்னா இஃப் யூ டேக் cocoa plant, it does need shadow, whereas the turmeric, that is curcumin, or this Elateria cardamom is called as our cardamom plant, or அந்த மஞ்சள், இஞ்சி, இதுக்கெல்லாம் நிழல் தேவை. whereas coconut trees they need some sunlight. அப்போ மேலே வந்துடுது. அதுக்கு மேலே என்ன வந்துடுது? பாக்கு, அரிக்கா நட். அது it does need more sunlight and more water. so it is called as tire system. இதில் தான் இந்த ரெயின்ஃபெட்டுக்கும்
ட்ரை ஃபார்மிங்க்கு உள்ள வித்தியாசம். ட்ரை ஃபார்மிங்னா நம்ம அருப்புக்கோட்டை, விருதுநகர், கோவில்பட்டி, ஈவன் நம்ம இதை இப்படியே தாண்டின உடனே நம்ம அருப்புக்கோட்டை காரியாப்பட்டி தாண்டின உடனே ட்ரை ஃபார்மிங் தான் பண்ண முடியும். ரெயின்ஃபெட், மழையை நம்பி விவசாயம் பண்ணாலும் ட்ரை ஃபார்மிங் பண்ணதான் கிராப்பு எடுக்க முடியும். அதனால இந்த 45% ரெயின்ஃபெட்டுங்கிறது நம்ம சொல்றது நம்ம தமிழகத்தையும் சேர்த்து தான். ஆனால் தமிழகத்தில் பண்ணக்கூடியது ட்ரை ஃபார்மிங். யூ நோ வாட் இஸ் ICRISAT? யூ நோ ICRISAT? வாட் இஸ் ICRISAT? இன்டர்நேஷனல் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் செமி அரிட் ட்ராபிக்ஸ். ட்ராபிக்ஸ்னா என்ன? ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ். India, whether it is a tropical country or a temperate country? Yes, it is a tropical country. Tropical country எப்படி decide பண்றோம்? Which is deciding the tropical countries? Rainfall is also decided by one, that is equator. பூமத்திய ரேகை இருக்கு பார்த்தீங்களா? அந்த பூமத்திய ரேகை தான் அந்த tropical countries. அதை ஒட்டி மேலேயும் கீழேயும் இருக்கிற கண்ட்ரிஸ் தான் டிராபிக்கல் கண்ட்ரிஸ் வரும். இந்தியா வந்து செமி அரிட் டிராபிக்ஸ். அந்த செமி அரிட் டிராபிக்ஸ் ஏன் அப்படின்னா, இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் அதாவது லெஸ்ஸர் ரெயின்ஃபால் தான் ரிசீவ் பண்ணுவோம் மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ். அதனால தான் ICRISATங்கிற உலகத்தில் அகில இந்திய ஆராய்ச்சி நிலையம் வந்து ஹைதராபாத்தில் பட்டன்செருன்ற ஒரு இடத்துல இருக்கு. பிகாஸ் அவர் கண்ட்ரி இஸ் கம்மிங் அண்டர் செமி அரிட் டிராபிக்ஸ். இது ஏன் நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, ரெயின்ஃபெட்னா நீங்கள் மொத்தமாக மழையை நம்பி இருக்கிற பயிர் செய்யக்கூடிய மாநிலங்கள் இருந்தாலும் நம்ம வந்து ட்ரை ஃபார்மிங்கில் வருவோம். இந்தியன்ஸ், ஐ மீன் தமிழியன்ஸ். அண்ட் இதில் வந்து ரூரல் பாவர்ட்டி பாருங்கள் 20% இருக்குது நியர்லி. அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் ஏ ஸ்டேட் சப்ஜெக்ட். வாட் இஸ் த ஸ்டேட் சப்ஜெக்ட் அண்ட் சென்ட்ரல் சப்ஜெக்ட்? அதாவது நம்ம கண்ட்ரி வந்து இஸ் எ ஃபெடரல் கண்ட்ரி, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கங்களை கண்ட்ரோல் பண்ணுறது மத்திய அரசாங்கம். அந்த மத்திய அரசாங்கத்தில் சில சப்ஜெக்ட் அவங்கக்கிட்ட இருக்கும், சில சப்ஜெக்ட் நம்மகிட்ட இருக்கும். அக்ரிகல்ச்சர் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறனால நம்ம வந்து சில முடிவுகளை மாநிலத்தில் எடுக்கும்போது மொத்தமாக சில லாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது that will also affect the agricultural production. That's what they are saying, that the policies of provinces are also important. Provinces means states. Okay? So these are all the basic of our Indian agriculture. So agriculture and is allied. சொன்னேன் உங்களுக்கு அந்த மைக். So agriculture and allied என்ன? Related subjects. So if you take agriculture, the science and art of cultivation. இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் எதுக்கு நம்ம இங்கே வந்து சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, history is a art subject. Likewise agriculture is also an art and science. ஒருத்தர் உழுகிறாரு அப்படின்னா அது ஒரு கலை, கைவந்த கலை. அவருக்கு உழுவது கைவந்த கலை. அந்த கைவந்த கலையை வச்சு அவர் உழுகிறாரு. அந்த உழுகிறத வச்சு அகைன் சயின்ஸ் வில் கம் இன்சைட். எப்படி வருது? அவர் ஆழமாக உழுகிறாரா அகலமாக உழுகிறாரான்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி ப்ளவ்வை ரெடி பண்ணுறாங்க. இப்போ அந்த காலத்தில் உங்களுக்குலாம் தெரியும், இரும்பு கலப்பைன்னு சின்ன கலப்பை இருக்கும். இப்போலாம் எல்லாம் மெஷினரிஸ் வந்துடுச்சு. ஸோ அக்ரிகல்ச்சர் இஸ் அன் ஆர்ட் வேரின் த சயின்ஸ் இஸ் கம்மிங் ஆர் தேர் இன்டர்வென்ஷன் த்ரூ சயின்ஸ். So agriculture is the science and art of cultivation on the soil, raising crops and rearing livestock. It is also called as farming. So agriculture means growing or crops, cultivating the crops is called as agriculture. Agriculture is the major, that is the predominant subject or name. In that there are so many allied cultures are also there. If you see sericulture,
What is sericulture? Anybody? Yes, very good. Sericulture means silkworm. That is, உங்களுக்கெல்லாம் தெரியும், பட்டு சேலைக்கு பட்டு பூச்சி வளர்க்கணும். Mulberry plants, growing of mulberry plants is called as sericulture. So mulberry plants வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலே பார்த்தேன், ஒருவேளை மல்பெரின்னு அதில் இருக்கான்னு silkworm. So pisciculture, then it is called as fish culture, aquaculture. அதாவது உங்களுக்கு தெரியும், fisheries also coming under agriculture. தம்பி pisciculture என்ன தம்பி இந்த கடைசி ரோல? Pisciculture, what is pisciculture? So please, so then aquaculture is also a culture wherein we are culturing the aquatic living things. What is crustaceans? What is crustaceans? இப்போ அந்த இவங்க இருக்காங்களா, அது என்ன கோர்ஸ், தட் இஸ் அன்னைக்கு தோசையெல்லாம் போட்டிருந்தீங்களப்பா நிறைய, நீங்க தானா? அப்போ கிரஸ்டேஷன் சொல்லுங்க. கிரஸ்டேஷன் என்னது? பிரான். பிரான் இஸ் கம்மிங் அண்டர் கிரஸ்டேஷியன். பிரான் வந்து எவ்வளவு உங்களுக்கு தான் தெரியுமே மார்க்கெட் எப்படின்னு. ஸோ கிரஸ்டேஷியன்ஸ் ஆர் பிரான். அண்ட் மொலஸ்கா, ஃபைலம் மொலஸ்கா, அது வந்து ஒரு சிப்பிக்குள்ளே இருக்கிறது, நிறைய இடத்துல சாப்பிடுவாங்க. ஆய்ச்சர் மஷ்ரூம்லாம் சொல்கிறாங்களே, அது அந்த மாதிரி ஆய்ச்சருங்கிறது மஷ்ரூமில் வந்து அது ஆய்ச்சர் மாதிரி இருக்கிறனால ஆய்ச்சர் இஸ் ஆல்சோ ஏ மொலஸ்கன். அண்ட் அக்வாட்டிக் பிளான்ஸ், இந்த ஆல்கையெல்லாம் சாப்பிட்றீங்களே, ஜில் ஜில் ஜிகர்தண்டா, அதில் என்ன போடுறாங்க? எஸ், these are all aquatic plants. So the culturing of all these called as aquaculture. Then viticulture. What is viticulture? What is wine? அதில் இருக்கு wine. What is wine? Yes, grapes, grape wine. wineங்கிறது mostly prepared from grapes. So wine, it is called as viticulture. And horticulture is means growing of vegetables and fruits. Floriculture is growing flowers. It is a separate subject. Horticulture, olericulture, floriculture. Olericulture means vegetables. That has not been mentioned here. And apiculture. What is apiculture? Honeybees. It is also coming under agriculture because most of the farmers, they are growing apiculture. இந்த பெட்டி வச்சிருப்பாங்கல்ல, தேன் பெட்டி. Likewise, then next one is forestry. You all know that the trees, growing of trees, farming of trees, that is forest husbandry. Next. So this is some of the history of Indian agriculture. You all know that 9000 BC முதல்ல வந்து கல்டிவேட் பண்ணது வீட்டும் பார்லியும் தான். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் கம்யூனிட்டிஸ் பிகம் வைட் ஸ்ப்ரெட். என்ன, நாங்கள் சார் சொன்ன மாதிரி நொமாட்டிக் பீப்புள், அதாவது ஷிஃப்டிங் கல்டிவேஷன் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இருந்து கல்டிவேட் பண்ணி ஆர்வஸ் முடிஞ்ச உடனே இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அப்படி கல்டிவேட் பண்ணி ஃபார்மிங், சாப்பாட்டுக்கு முதல்ல சார் சொன்ன மாதிரி அப்பமே வந்து நிறைய உலோகங்களை பயன்படுத்துனாங்க. அப்புறம் தான் அக்ரிகல்ச்சருக்கு வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேணுங்கிறனால வீட்டும் பார்லியும் கல்டிவேட் பண்ண அப்பமே ஆரம்பிச்சிட்டாங்க. தென் தேர்ட் மில்லியனத்தில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சார் சொன்னாங்க. இரிகேஷன் டெவலப்டு, சிவிலைசேஷன் க்ரோ அஸ் அ ரிசல்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சரில் தமிழில் பார்த்தீங்கன்னா நிறைய நீர் சேமிப்பு, இந்த வாட்டர் பாடிஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்குது. கழுங்கு, அது மாதிரி குளம், குட்டை, இதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 50 வார்த்தைகள் வந்து நம்ம தமிழ்லேயே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம காலங்காலமாக தொட்டு அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி இரிகேஷன் டெக்னாலஜியே இருக்குது. ஸோ அப்போவே வந்து அந்த சிவிலைசேஷன்லேயே வந்து இரிகேஷன் டெவலப்டு. லைக்வைஸ் காட்டன், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், சுவர் கேன், ரீட் தட் ப்ரொடியூஸ் ஹனி வித்தவுட் பீஸ், அண்ட் எவிடன்ஸ் ஆஃப் அனிமல் ட்ரான் ப்ளவுஸ் இன் 2500 BC இட் செல்ஃப். என்னாச்சு, அனிமல் ட்ரான்
ப்ளவுஸ் எல்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட். ஸோ இன் பிரிட்டிஷ் இந்தியா வி வில் ஜஸ்ட் பாஸ் ஆன். ஓகே. Beginning of 1942 the British began using the slogan grow more food. அதாவது மக்கள் தொகை பெருக பெருக என்னாச்சு? you know what is Bengal famine? Bengal famine ஒரு வந்துச்சுங்க அந்த டைம்ல. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப எப்படி கொரோனால இறந்தாங்களோ அது மாதிரி 10 மடங்குக்கு மேல பெங்கால் ஃபெமைன்ல இறந்தாங்க. ஃபெமைன்னா என்ன? what is famine? the meaning of famine what? பஞ்சம். பஞ்சம், வங்காள பஞ்சம். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணாங்க? grow more food, அதிகமான பயிர்களை பயிர் செய்யுங்கள்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மேஜர் ஆக்டிவிட்டிஸ் அண்டர் GM. வாட் இஸ் GM? genetically modified crops. what is genetically modified? எஸ், சயின்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜீன், the inheritance, நம்ம தாய் தந்தையிட்ட இருந்து நமக்கு குணம் எப்படி எது மூலமா வருது? ஜீன். குரோமோசோம்ஸ்ல இருக்கிற ஜீன், டிஎன்ஏல ஜீன்ஸ், அடினைன், தைனைன், சைட்டோசைன், குவானைன் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஜீன் வந்து என்ன பண்றதுன்னா, இப்ப பருத்தி பாத்தீங்கன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி, தம்பி கொஞ்சம் ப்ளீஸ், விவசாயிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பருத்திக்கு வாரத்துக்கு 2 முறை மருந்து அடிப்பாங்க. ஆனா இப்ப GM காட்டன் வந்துருச்சு, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு காட்டன். அதுல என்ன பண்ணிட்டாங்க? அதாவது பூச்சி வந்து ஒரு ஜீன், ஒரு சப்போஸ் ஒரு எக்ஸ் பிளான்ட்ல இருக்கிற போய் பூச்சி சாப்பிட்டுச்சுன்னா அது சாப்பிட முடியாம ரெப்பல் ஆகி, நம்ம ஓடமாஸ் தேய்க்கிறோம்ல ரெப்பல்லண்ட், அத மாதிரி பூச்சி என்ன ஆகும்? ரெப்பல் ஆகி வரும். அந்த பிளான்ட்டை தேடி கண்டுபிடிச்சு அதில் இருக்கிற ஜீனை எடுத்து காட்டனில் போட்டு உருவாக்கி, சிம்பிளாக சொல்கிறதுன்னா அதான் ஜீன் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. இப்போ என்ன ஆகும்? அந்த புழு போய் காட்டனை திங்க போனால் அது என்ன ஆயிரும்? ரெப்பல் ஆயிரும். ஓடமாஸ் தேய்க்கும் போது எப்படி கொசு விலகி போகுதோ அது மாதிரி ரெப்பல் ஆயிரும். ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸு அதுக்கப்புறம் அப்பவுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் வரும்போது we can irrigate more, அதிகமான தண்ணி விடலாம், அதிகமான உரம் போடலாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. அப்புறம் as usual the grow more food campaign which is lasted until 1951. அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் partition split the state of Punjab. India's wheat growing center was split between the two nations. உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய மேஜர் கிராப் வந்து வீட். ஆனா ஆஃப்டர் பார்ட்டிஷன் ஆஃப் பாகிஸ்தான் ஆல்சோ இஸ் த ஒன் ஆஃப் த காம்படிட்டர் ஃபார் அவர் வீட் ப்ரொடக்ஷன். ஏன்னா அங்க உங்களுக்கு தெரியும் சிந்து, சட்லஜ் நதிகள் பாயறனால நிச்சயமாக வந்து அங்கேயும் வந்து வீட் வந்து அதிகமா உற்பத்தி பண்றாங்க. நெக்ஸ்ட். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கிரீன் ரெவல்யூஷன், இது நான் சிம்பிளா சொல்லிடுறேன். நான் கிரீன் ரெவல்யூஷன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஃபாதர் ஆஃப் அவர் கிரீன் ரெவல்யூஷன் இஸ் அவர் MS சுவாமிநாதன். இஸ் ஃப்ரம் அவர் ஸ்டேட், அவர் கும்பகோணம் நேட்டிவ். நம்ம எல்லாரும் இந்தியர்கள் அனைவருமே பெருமைப்படணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரீன் ரெவல்யூஷன் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, DGOஜன் ஒரு ஜீன், இப்போதான் நம்ம ஜீன் பேசணும்ல, அந்த DGOஜன்ற ஜீன் எடுத்து அவர் ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீட்டில் போட்டு, வீட்னா என்ன, நம்மளோட கோதுமையில் போட்டு அந்த ப்ரொடக்ஷன், அதாவது ஹை ஈல்டிங் வெரைட்டிஸை உருவாக்குறாங்க. IR8 தெரியுமா? IR8 ஒரு வெரைட்டி. IR8 இஸ் த டேர்னிங் பாயிண்ட் ஃபார் அவர் கிரீன் ரெவல்யூஷன். அந்த கிரீன் ரெவல்யூஷன்ல என்ன அப்படின்னா, ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ்னா இட் வில் டேக் மோர் இரிகேஷன் அண்ட் as well as it can take more of fertilizer. அதிகமான உரம் போடணும், அதிகமான தண்ணி கட்டினா அதிகமான விளைச்சல் கிடைக்கும். அதுதான் கிரீன் ரெவல்யூஷனுடைய மெயின் பாயிண்ட். ஸோ அதில் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, plant protection increased sharply from about 14,000 tons in 1961 to 60,000 tons in 79. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டீப் இன்க்ரீஸ் வந்து அப்போ இருந்துச்சு. அதனால தான் இப்போ வந்து நம்ம செல்ஃப் சஃபிஷியன்சி அடைஞ்சிட்டோம். எதில்? அக்ரிகல்ச்சரில்.
இப்போ நம்மளுடைய ப்ரொடக்ஷன் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிராப் வந்து ஒரு கிராப் போட்டால் 6 மாதம், தட் இஸ் கிட்டத்தட்ட 150 to 160 டேஸ் கூட இருக்கும். ஆனால் இப்போ வந்து 90 டேஸ்லேயே வந்து நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடுறோம். இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் திஸ் GM and after green revolution. Next. Then you all know that we already discussed that regarding that GTP and our area, that is cropped area is more than 142 million hectares. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா so we are the highest net cropped area followed by US and China. And also our GDP, though it is gradually declining, it shows the industrialization. If the GDP is declining, it indirectly saying that we are going towards industrialization. So அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா exported $38 billion worth of agricultural produce, making it in the 7th largest agriculture exporter of worldwide and 6th largest net exporter. So நம்ம exporting capacity வந்து gradually increase ஆகிட்டே வருது. Most of its agriculture exports are developing and least developed nations. So we are also developing countries. That's what we are supporting the developing countries. நம்ம கொரோனாவில் மருந்து கண்டுபிடிச்ச போது கூட நம்ம வந்து நிறைய டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு உதவி பண்ணோம். அது மாதிரி நம்மளுடைய ப்ரொடக்ஷன், மோஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் கோயிங் டு ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ். உங்களுக்கு தெரியும் ஆப்பிரிக்கா, எத்தோப்பியாலாம் வந்து ஃபெமைன் நிறைய இருக்கும். ஸோ வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் மோஸ்ட் ஆஃப் அவர் ப்ராடியூஸ் டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ். அண்ட் you all know that we are exporting more than 120 countries, especially to SAARC countries. SAARC countries எது? ஸ்ரீலங்கா, நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள், சவுத் ஏசியன் கண்ட்ரீஸில் மோஸ்ட்லி வரும். ஸோ நெக்ஸ்ட். ஸோ இஃப் யூ சி த growth rate of GVA, that is otherwise called as GDP, see it is coming down from 5.9 to 3.5. So it's mainly because of industrialization. So when we introduce more of implements, agricultural implements and through machineries, then automatically the most of the our agricultural that is our GDP will definitely decline because of industrialization. Next. And see, these are all the crops largest producer of mainly the fresh fruits and tropical fruits, lemon and limes, buffalo, castor seeds, sunflower, sorghum, millets, lady's finger, spices. We are all that is cultivating this crop, and we are the largest producer among the other countries, and second largest producer of wheat and rice, fresh vegetables. Which country is producing more rice than India? Exporter. Indonesia. They are all producing more. And sugarcane, groundnut, sesame. What is sesame? Gingerly, yellow. Then tea, potato, onion, and cotton lint and cotton seeds. These are all the second largest producer. We are producing, these are the crops we are producing in the second line. And we are also producing, that is millets, bajra, jowar. Bajra na kambu, jowar na solam, and ragi. In terms of rice production, India holds the second position after China. India produces about 10% of the fruits produced in the world. So the country holds the first position in the world in producing the following fruits: papaya, mango, sapota and banana. இது நாலும் நம்ம தான் டாப்பர். நெக்ஸ்ட். So these are all the regions, that is based on the climatic regions. We are segregating our country as north dry region, eastern rice region, south coast grain region, coastal region and temperate Himalayan region. These are all some of the regions. It's based on this only the cultivation is being planned, because
for agriculture, the climate is very, very important. Based on this only, we can plan for the cultivation practices. So, our country is divided based on the climatic conditions. Next. And so, these are all the top 10 cereal producing states and vegetable producing states. So, if you take our country as a whole, the 10 states which are producing cereal producing states, and these states are producing more of vegetables. That is, topping the country is Uttar Pradesh in with regard to vegetable, and with regard to that is cereals, Rajasthan is leading the fourth. So, these are all the states which are producing cereals and vegetables. Next. Then commercial crops. What is commercial crop? Commercial crop. Cotton, commercial crop. Sugarcane, commercial crop. அதாவது வருமானம் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் commercial crops. So cotton, sugarcane, tobacco, jute. Once the tobacco was very popular, now we are gradually banning. ஏன் டொபாக்கோவை நிறுத்திட்டோம்? Cigarette and because of cancer, and moreover the tobacco is mostly consumed by the cigarette making companies. அதனால டொபாக்கோவை இப்போ நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஈவன் டொபாக்கோ ரிசர்ச்சை கூட குறைச்சிட்டாங்க. நெக்ஸ்ட். So you all know that Tamil Nadu Agriculture is the premier institute for our state, not only for our state, for our entire country. TNU is the leading agricultural university among all the agricultural universities. Next to Punjab, or on par with Punjab, our Tamil Nadu Agriculture University is the best university, and they have colleges and research station and KVK. What is KVK? Krishi Vigyan Kendra. வேளாண் விஞ்ஞான மையம். அதாவது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, காலேஜஸ், அக்ரிகல்ச்சர் காலேஜ், மதுரையில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் காலேஜ், அங்கேயே ஒரு கேவிகே இருக்கும், கிருஷி விக்யான் கேந்திரான்னு. அது வந்து என்னன்னு கேட்டால், கல்லூரி வந்து கல்வி சம்பந்தப்பட்டது, ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது. கேவிகே வந்து தொழில்நுட்பத்தை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியது. அதே மாதிரி ஆர்ஆர்எஸ், ரீஜனல் ரிசர்ச் ஸ்டேஷன், நம்ம அருப்புக்கோட்டையில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கேருந்து அருப்புக்கோட்டை என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆர்ஆர்எஸ், ரீஜனல் ரிசர்ச் ஸ்டேஷன். அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பகுதியில் என்ன பயிர் விளையுதோ, இப்போ பார்த்தீங்கன்னா பருத்தி, கோவில்பட்டினா பருத்தி, அருப்புக்கோட்டையில் பருத்தி, மிளகாய், சீரியல்ஸ், இந்த மாதிரி ஆராய்ச்சிகளாம் அந்தந்த ரீஜனல் ரிசர்ச் ஸ்டேஷனில் மேற்கொள்வாங்க. நெக்ஸ்ட். ஸோ வாட் ஆர் த்ரெட்ஸ்? தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Small scale farmers unable to secure food contracts. So you all know that குறு விவசாயிகள்னால போய் கம்பீட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணணும், அவங்களால போட்டி போட்டு விவசாயத்தில் ஜெயிக்க முடியாது. அது ஒரு நமக்கு ஒரு பெரிய ஹடிலாக இருக்குது. அப்புறம் நமக்கெல்லாம் தெரியும், போஸ்ட் ஹார்வெஸ்ட் ப்ராப்ளம். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம், அதை கொண்டு போய் சேமித்து வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஸோ போஸ்ட் ஹார்வெஸ்டில் ரொம்ப லாஸ். அதே மாதிரி எலி பார்த்தீங்கன்னா, இப்போ குடவுன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, குடவுனும் அந்த படிக்கும் இடையில ஒரு கேப் விட்டுருப்பாங்க. அது எலி போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி, தாவி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கேப். ஸோ போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி வந்து நம்ம வந்து ரொம்ப புவராக இருக்கும். ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்ம கஷ்டப்பட்டு விளைவிச்ச பொருளை மழையில் நனைய விட்டுருவோம். ஸோ விவசாயிகள், மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ், தே ஆர் ஃபேஸிங் பிகாஸ் ஆஃப் திஸ் புவர் போஸ்ட் ஹார்வெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் வேஸ்ட் அட் ஃபார்ம் லெவல். நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணும்போதே நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஜிஎம்ஓ சீட் ஸ்ட்ரகிள். வாட் இஸ் ஜிஎம்ஓ சீட் ஸ்ட்ரகிள்? ஜெனட்டிக்கலி மாடிஃபைட். எஸ், அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம விதையை கலெக்ட் பண்ணி த்ரூ நார்மல் ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா, நம்ம விதை எடுத்து சேமித்து வச்சு அடுத்த கிராப்புக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம வீட்டிலே நெல் போட்டு அந்த நெல்லை எடுத்து விதையாக பயன்படுத்தி அடுத்த கிராப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பருத்தி எடுத்துக்கலாம், மிளகாயிலேருந்து விதை எடுத்துக்கலாம். ஆனால் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸில் என்ன பண்ண முடியாது? சீடை பயன்படுத்த முடியாது. அப்போ என்ன ஆகணும்? நம்ம வந்து கம்பெனியை டிபெண்ட் பண்ணணும்.
மான்சான்டோ கேள்விப்பட்டிருப்பீங்க, மான்சான்டோ. தே ஆர் ஆல் பயனியர் இன் ஜிஎம் கிராப்ஸ். அப்போ ஒரு கிலோ சீடு நம்ம 30 ரூபாய்க்கு வாங்கினோன்னா அவன் 300 ரூபா வச்சுருப்பான். ஸோ farmers are really struggling. And crop protection from erratic weather condition. What is crop protection? மருந்தடிக்கிறது. அப்போ எந்த நேரத்தில் எந்த பூச்சி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு மருந்தடிக்கிறோம். ஆனால் erratic weather condition, வெதர்னா என்ன, கிளைமேட்னா என்ன? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வெதர் அண்ட் கிளைமேட்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வெதர் அண்ட் கிளைமேட்? வெதர் இஸ் prevailing in a particular time. Climate means over a long time. ஸோ இந்த வெதர் வந்து டிஃபரெண்ட் ஆகும்போது என்ன ஆகும்? நம்ம மருந்தடிக்க போயிருப்போம், திடீர்னு மழை வந்துடும், நம்ம அடிக்கிற மருந்தெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் த எராட்டிக் ரெயின்ஃபால் அண்ட் எராட்டிக் வெதர் கண்டிஷன், நம்ம அடிக்கிற பிளான்ட் ப்ரொடெக்ஷன், நம்ம எடுக்கிற எல்லா ஸ்டெப்ஸும் ஃபெயிலூர் ஆயிரும். அண்ட் சேஞ்ச் இன் வெதர் பேட்டர்ன், நான் சொன்னது தான். அடாப்டிங் நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் டைமிங் ஃபார் ஃபார்மிங் cannot depend on festivals or Hindu calendar. ஸோ நம்ம வந்து இப்போ பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இப்போ என்ன இருக்குது, நம்ம என்னமே பிளான் பண்ண முடியல. கிராப்பிங் பேட்டர்னு, யூனோ வாட் இஸ் கிராப்பிங் பேட்டர்ன்? அதாவது கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்னா, ஒரு இப்போ நம்ம ஊர் எடுத்துட்டோம் அப்படின்னா நெல், அதுக்கப்புறம் பல்சஸ் பயிர் போடுறோம், அதுக்கு பேர் கிராப்பிங் பேட்டர்ன். ஸோ அந்த கிராப்பிங் பேட்டர்னே மாறிடும். ஏன்னா ஒழுங்கான நேரத்தில் தேவையான நேரத்தில் மழை பெய்யலைன்னா நிச்சயமாக வந்து நம்மளுடைய கிராப்பிங் பேட்டர்னே மாறிடும். ஸோ அது ஒரு மெயின் ப்ராப்ளம். இப்போ நம்ம ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு நம்ம சொல்லியிருக்காங்க, ஆனால் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கரீஃப் ரபிலாம் அதை பேஸ் பண்ணி அந்த அந்த கரெக்டான தருணத்தில் மழை கிடைக்கலைன்னா நம்ம பிளான் பண்ணது எல்லாமே ஃபெயிலூர் ஆயிரும். ஸோ தென் ஃபைண்டிங் வேஸ் டு சஸ்டைனபிள் ப்ராக்டிஸ் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர். What is sustainability? Sustainability means we have to inherit the wealth of our nation or our village or our family to the other generation. இப்போ வந்து நம்மகிட்ட இருக்கிற சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர்னா 30 ஏக்கர் 30 மூடை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 30 மூடையை அடுத்த ஜெனரேஷனுக்கு அட்லீஸ்ட் கொண்டு செல்றதுக்கு வழி இருக்கான்னு பார்க்கணும். அதான் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சருங்கிறது. தொடர்ந்து ஒரே மாதிரி எல்லாத்துலேயுமே சொல்லுவாங்க சஸ்டைனபிள் கோல்ஸ் 17 SDGன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலேயுமே சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா தொடர்ந்து அதை பராமரிக்கிறது அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு சஸ்டைனபிலிட்டி கொண்டு போகணும் அப்படின்னா இன்டென்சிவ் கல்டிவேஷன் வந்து நம்ம வந்து அதிகமாக பண்ணுறதுக்குரிய வழிமுறைகளை சரியாக ஆராய வேண்டும். இன்டென்சிவ் கல்டிவேஷன் வேணும், அதே நேரத்தில் இட் மஸ்ட் பி எ சஸ்டைனபிள் ஒன். அப்புறம் இன்க்ரீசிங் அண்ட் ஸ்ட்ரெங்தனிங் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ். வாட் இஸ் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ்? எந்த ஒரு தொழில்நுட்பத்தையுமே வந்து நம்ம வந்து பரப்பணும். அது பரப்புறதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் படிச்சுட்டு போகிறீங்க, உங்களுடைய தொழில்நுட்பத்தை கொண்டு போய் இப்போ கேட்ரிங் படிக்கிறீங்கன்னா நீங்கள் படிக்கிறத வந்து அடுத்தவங்களுக்கு போய் சொல்கிறதுக்கு பேர் தான் பரவலாக்கம். தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டென்ஷன். அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் லேப் டு லேண்ட்னு சொல்லுவாங்க. த டெக்னாலஜிஸ் விச் ஆர் ஃபவுண்ட் அவுட் இன் த லேபரட்டரிஸ் வில் பி டேக்கன் டு த ஃபார்ம்ஸ். தட் இஸ் கால்ட் அஸ் agricultural extension service. And urban planning and development sector are not considering food production and food supply. எங்க போனாலும் ரியல் எஸ்டேட். எந்த ஒரு 10 ஏக்கர் இருந்துச்சுன்னா ஒரு 3 வருஷம் காய போட்டோன்னா விஏஓட்ட லெட்ரு வாங்கி அது வந்து காஞ்சி கிடக்குன்னு சொல்லி லே அவுட் போட்டுறோம். அதனால ஷ்ரிங்கிங் ஆஃப் கல்டிவேஷன் லேண்ட்ஸ். அப்போ என்ன ஆகுது, இப்போ 4 லைன் ட்ராக் வந்துருச்சா, பக்கத்தில் இருக்கிற எல்லா அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸையும் பிளாட்டாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ தட்ஸ் வாட் அர்பன் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் செக்டார் நாட் கன்சிடரிங் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபுட் சப்ளை. அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாலும் நிறைய அதில் வந்து ஹடில்ஸ் கொடுத்தாலும் கூட ரியல் எஸ்டேட் வந்து நம்மளால் தடுக்க முடியவில்லை. தட் இஸ் த ப்ராப்ளம். தென் ஜெண்டர் டிஸ்பாரிட்டி. யூ ஆல் நோ தட் ஜெண்டர் டிஸ்பாரிட்டி இன் அக்ரிகல்ச்சர். லேபர் நீங்கள் போனால் பெண்களுக்கு வந்து சம்பளம் கம்மி, ஆண்களுக்கு கூட. ஆனால்
இதை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்ரிகல்ச்சரில் இந்த எக்ஸ்டென்ஷன் சர்வீஸில் பெண்கள் தான் சிறந்த எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி முன்னாள் தமிழக முதல்வர் அம்மா அவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி தமிழ்நாடு விமன் இன் அக்ரிகல்ச்சர்னு 100% ரெக்ரூட்மெண்ட் லேடிஸ் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக போட்டாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு 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 கருத்தோ அல்ல ஒரு நிகழ்வோ, அந்த நிகழ்வை வந்து நம்ம எளிமையாக வந்து பரப்பணும் அப்படின்னா யார்கிட்ட சொல்லுவோம்? வீட்டில் சொல்லுவோமே, போய் பேசிகிட்டே போவாங்க 2 பேர், உன் வீட்டுக்காரமாட்ட சொல்லிடாதப்பா, போய் நாளைக்கு அங்கே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா லேடிஸ் வந்து ஈஸியாக வந்து பரவலாக்கம் செய்வாங்க. அதே மாதிரி அந்த தொழில்நுட்பத்தை அதுக்காக வேண்டியே வந்து என்ன பண்ணாங்க, எக்ஸ்டென்ஷனில் லேடிஸுக்குன்னு தனியாக ஒரு விங்கு கொடுத்து அது வந்து சக்ஸஸ் ஆச்சு. எப்படின்னா, அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிஸை கொண்டு போகும்போது ஆண்கள் கொண்டு செல்வதை காட்டணும், ஒரு ஏஏஓ மேல் கொண்டு போகிறதை காட்டணும், ஒரு ஃபீமேல் கொண்டு போனாங்கன்னா அது ஈஸியாக போய் ரீச் ஆகுது. அது நமக்கு எல்லாம் தெரியும். பெண்கள் வந்து கன்வேயிங்கில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதில் ஒரு சின்ன எனக்கு ஒரு 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 படித்த ஒரு கதை கூட ஞாபகம், ஒரு ஜோக்கு. அதாவது ஒரு வீட்டில் வந்து ஒருத்தன் திருடன் போயிடுறான். திருட போய் அங்கே இருக்கிற ஒரு அம்மாவை கட்டி போட்டு எல்லா நகையும் எடுத்துடுறான். உடனே அந்த அம்மா கடைசியில் அந்த திருடன் போகும்போது அவனை கூப்பிட்டு, அப்பா, நீ என்கிட்ட இருந்த நகை நட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிட்ட, நகை எல்லாத்தையும் எடுத்துட்ட, ஒரே ஒரு சின்ன உதவி மட்டும் செய்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன் திருடன் பார்க்க, என்னடா அந்த அம்மா உதவி கேட்குது, நம்ம திருடி இருக்கோம் அவன்கிட்டன்னு. இல்லை, என்கிட்ட இருந்த நகை எல்லாத்தையுமே நீ திருடிட்ட, இந்த பக்கத்து வீட்டில் பங்கஜம் என்னை விட அதிகமாக நகை வச்சுருக்கு, ஸோ அதனால் அந்த மாதிரி எது இருந்தாலும் வந்து அவங்க எடுத்து ஈஸியாக அதை வந்து டிசமினேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பெண்களை வந்து we can use for the agricultural extension service. பட் அதே நேரத்தில் பேமெண்ட்டு பேரிட்டி வந்து சம்பளம் வந்து அவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது. அந்த பேரிட்டி இருக்கிறனால அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த இன்வெஸ்ட்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர் இஸ் வெதர் இட் இஸ் ரிமுனரேட்டிவ் ஆர் நாட். ஒரு ஆடு இருந்துச்சுன்னா அது பெரிய ஆடாக நிறைய ஆடுகளாக பெருகிறோம். ஆனால் பைக்கு வந்து வாங்கி கொஞ்ச நாள் ஆனவுடனே போயிடும். ஆக்சிடென்ட்டும் இல்லை, கொஞ்சம் 15 வருஷம் ஆனாலும் தூக்கி போட வேண்டியதுதான். லைக்வைஸ் ஒரு மாடு நிறைய மாடாயிரும், ஒரு காருனா ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது. ஸோ அக்ரிகல்ச்சரில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நிச்சயமாக வந்து ரெமுனரேட்டிவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நம்ம அக்ரிகல்ச்சருக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், தீஸ் ஆர் சம்மர் ட்ரிங்க்ஸ், ட்ரெடிஷ்னல் சம்மர் ட்ரிங்க்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் உங்களுக்கு தெரியும், பனங்கிழங்கு, பதநீர், நொங்கு இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம், மோர் இதெல்லாம். இப்போல்லாம் வந்து எல்லாரும் மாறிட்டோம். அதாவது கிராமத்தில் கொக்கோக்கோலா தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. நீங்கள் எல்லோரும் இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்ஸை வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். உதாரணமாக நம்ம பதநீர், அந்த மாதிரி மோர், இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். நெக்ஸ்ட், ஸோ there are people in the world so hungry that God cannot appear to them except in the form of bread. நிறைய மக்கள் வந்து பசியோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கடவுள் வந்து அந்த பிரெட்டு தான். நம்ம சொல்லுவோம்ல, பிரெட் வின்னர் ஆஃப் அவர் ஃபேமிலின்னு. ஸோ உணவு தான் அவங்களுக்கு வந்து கடவுள் அப்படின்னு நம்மளுடைய தேசத்தந்தை சொல்லியிருக்கிறாரு. அதனால் அந்த உணவை கொடுக்கக்கூடிய வேளாண்மையை நீங்களெல்லாம் மதித்து அதே நேரத்தில் வேளாண்மை செய்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்கள் வீட்டில் அப்பா விவசாயம் பண்ணாங்கன்னா நான் வயலுக்கு போக மாட்டேன்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இட்ஸ் எ வெரி குட் ப்ரொஃபஷன். அதாவது வேளாண்மையை நீங்கள் விஞ்ஞானபூர்வமாக செஞ்சீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும். அது இப்போ நீங்களாம் கேட்ரிங் படிக்கிறீங்க, சில வீடுகளில் நிறைய வந்து உங்களுக்கு வந்து மில்லட்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு 2000 டன் கேட்குறாங்க ஆச்சி மசாலாவிலேருந்து மிளகாய் தூள், ஆனால் கொடுக்க முடியல. இப்போ விளாத்தி குளத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து we are planning to have 100 acres in a particular area. எதுக்கு அப்படின்னா ஆச்சி மசாலா கேட்குறாங்க, we are not able to provide them. ஸோ அதனால் நீங்கள்லாம் வந்து படிக்கிறவங்களாம் நிச்சயமாக அக்ரிகல்ச்சருக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதனால் அவர் லைஃப், அவர் ஹங்க்ரி மே பி கிவன் வித் பிரெட்.
Bread is otherwise called as agriculture. Thank you. Hello dear students. So in the first class we had 2 sessions, in the second class also we had 2 sessions. So we'll be sending the PPTs across and next one we'll be giving the assignments. Assignments கொடுத்துட்டோம் அப்படினா திருப்பி நீங்க எங்க next class வரும்போது நீங்க submit பண்ணனும். All the dates, everything will be informed to the class in charge, to the class representative and all that. சரிங்களா? Is anyone having any doubt in this particular session? Agriculture related? No? No doubts. ஸோ அப்போ இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படி தானே? சொல்லி கொடுத்த டாபிக் ஒன்று சொன்னேன் அப்படின்னா ஒரு ஹெட்டிங் சொன்னால் கேன் யூ கம் அண்ட் எக்ஸ்பிளைன் தென்? எனிவே, டிட் யூ லிசன்? டிட் யூ ஃபீல் இட் இன்ட்ரெஸ்டிங்? Yes, it is something which we need to know, isn't it? Yes. So thank you so much for this amount of cooperation. We want you to learn, we want you to understand, we want you to really absorb this particular course called Cultural Heritage of India. So I think as the time is up, we'll wind up today. The next schedule will reach you very soon, okay? So you inform your friends also about this session, those who are here and those who are not here also, okay? So I